श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीपतिः चेतनस्यास्य हेतुत्वेन समाश्रितः अनिष्टहानिम् इष्टस्य प्राप्तिं च कुरुते स्वयं। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியேனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய நிழலிலே இருந்து கொண்டு இந்த சன்னிதானத்திலே 3 நாட்களுக்கு சத்விஷயங்களை, பகவானை பற்றின விஷயங்களை அனுபவிப்பதற்காக நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நம்முடைய கோவில்களிலும் சரி, இல்லங்களிலும் சரி, எந்த ஒரு கொண்டாட்டம் உற்சவம் ஏற்பட்டாலும் அதில் பகவானை பற்றின கதைகள், அவனை பற்றின குணானுபவம், அவனை பற்றின பாசுரங்களுடைய அனுசந்தானம், இவை அனைத்துமே பெரியோர்களால் ஒரு அங்கமாக சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அதே போலத்தான் ஸ்ரீவே ராமானுஜம் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரத்தையும் முன்னிட்டு 3 நாட்களுக்கு சத்விஷயங்களை உபன்யசிக்க வேண்டும் என்று ஜீயர் சுவாமி அடியேனுக்கு நியமனம் பிறப்பித்துள்ளார். அதை பின்தொடர்ந்து சிரசா வகித்து அடியேனும் அறிந்த மட்டில் 2 விஷயங்களை விண்ணப்பிக்கலாம் என்று துவங்குகிறேன். ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று வாழக்கூடிய மக்கள் பொழுதுபோக்குவதற்காகத்தான் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் மிகவும் பயன்படுகின்றன. வேதங்களை கொண்டு தத்துவங்களை அறிந்து கொள்ளுகிறோம். ஸ்ரீபாஷ்யம் முதலான ஆராய்ச்சி நூல்கள், வாத கிரந்தங்களை கொண்டு இதுதான் சித்தாந்தம் என்று சரிவர ஒரு உறுதி நமக்கு பிறக்கிறது. அதை கொண்டு பகவானே முழுமுதற் கடவுள், அவனை பற்றினால்தான் முக்தி பெற முடியும் என்கிற நிர்ணயத்தை அடைந்து சரணாகதி செய்கிறோம். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து நாம் வாழ்கிறபடியால் அந்த காலத்தில் பொழுதுபோக்குவதற்கு ஏதான ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுகிறது. சாதாரண லௌகிகனாக இருந்தால் ஐம்புலன் இன்பம், கண்ணாலே பொருட்களை கண்டு அனுபவித்தல், காதாலே இசைகளை கேட்பது, நம்முடைய நாக்கை கொண்டு சுவையான உணவை உண்பது, இதை போன்ற கருவி இன்பத்தாலே பொழுதை போக்குகிறார்கள். ஆனால் சரணாகதன் என்பவன் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் தாழ்ந்தவை என்று புரிந்து கொண்டு அதைவிட உயர்ந்தது நித்தியமான பரமாத்மாவினுடைய அனுபவம்தான் என்கிற எண்ணத்தோடு தான் சரணாகதியே செய்கிறார். அதனால் இவருக்கு பொழுதுபோக்குவதற்கு உலக இன்பங்கள் ஒரு நாளும் பயன்படாது. அப்பேற்பட்ட பக்தர்களின் பொழுதுபோக்குக்காகத்தான் ஆழ்வார்கள் அனைவருமே அவதரித்து 4000 பாசுரங்களான அருளிச் செயல்களை பாடிக் கொடுத்தார்கள். நம்முடைய ஆச்சாரியர்களின் குரு பரம்பரை வரலாறு நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் அவர்களும் வேதங்கள், நியாயம், மீமாம்சை, வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்களையெல்லாம் கற்றிருந்தாலும் பொழுதுபோக்க வேண்டும், தினமும் ஏதோ ஒன்றை நினைக்க வேண்டும் என்றால்
அது அருளிச் செயல்களை பற்றின நினைவாகத்தான் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. சுவாமி ராமானுஜர் எப்போது உஞ்சவிருத்திக்கு தான் பிக்ஷைக்கு எடுப்பதற்கு மாதுகரம் சென்றாலும் சரி, தன்னுடைய மடத்திலே உலாவிக் கொண்டிருந்தாலும் சரி, ராமானுஜர் ஆழ்வார் பாசுரங்களையே மனனம் செய்து கொண்டு ஓதிக்கொண்டேதான் இருப்பார் என்று குரு பரம்பரை சொல்லுகிறது. அதே போல நம்பிள்ளை முதலானவர்களும் பொழுதுபோக்கும் அருளிச் செயலேயாம்படி இருக்கும் நம் பிள்ளையைப் போல்வார் என்று சொல்லும்படிக்கு அருளிச் செயல்தான் பொழுதுபோக்கு என்று இருந்தார்கள். அதற்கு பிற்பாடும் சுவாமி மணவாள மாமுனிகளை பார்த்தால் ஈடு 36,000 படியினுடைய வாக்கியங்களையே எப்போதும் மனனம் செய்து கொண்டு பெரிய ஜீயர் இருந்தார் என்றுதான் யதீந்திர பிரவண பிரபாவம் காட்டுகிறது. ஆகையால் நமக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக ஆனந்தமாக அனுபவிப்பதற்காகத்தான் ஆழ்வார்கள் இந்த பாசுரங்களை கொடுத்தார்கள். அதனால் இந்த 3 நாட்களிலும் அந்த பாசுரங்களிலிருந்து சில ஆழமான அர்த்தங்களை, ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தங்களைத்தான் நாமும் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு பற்ற வேண்டிய 10 என்று. ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பார்த்தோம் என்றால் ஒரு 10 விஷயங்கள் ஒவ்வொரு அதிகாரியும் மோட்சம் அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு சரணாகதி செய்யக்கூடிய ஒருவனும் இந்த 10 விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 10 பிரதிபத்திகளை பற்றி பெரியோர்கள் கூறுகிறார்கள். இதை கூறியவர் யார் என்று பார்த்தால் அது எவ்வளவு உகந்தது என்று நமக்கே புரியும். 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானமிட்ட பெருமை என்பது பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை ஒருவருக்கே சேரும். மற்ற எத்தனையோ ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு பிரபந்தத்துக்கோ சில பிரபந்தங்களுக்கோ வியாக்கியானம் செய்திருந்தாலும் ஒரு பிரபந்தம் விடாமல் 4000க்கும் உரை இயற்றினவர் பெரியவாச்சான் பிள்ளை ஒருவர்தான். கிருஷ்ணர் என்று அவருக்கு இயற்பெயர். கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா என்று அவரை பற்றி சொல்லுகிறோம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய, கிருஷ்ணர் என்று அவருக்கு இயற்பெயர். யாமுனர் என்பவருடைய திருக்குமாரராக அவதரித்தார். நம்பிள்ளையினுடைய சிஷ்யராக திகழ்ந்தார். யத் கடாட்சைக லக்ஷ்யாணாம் சுலபகா ஸ்ரீதரஹா, அவருடைய கடாட்சத்தின் ஒரு சிறு பகுதி நம்மேல் விழுந்தாலும் கூட, அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தாலும் கூட, ஸ்ரீதரனான பகவானை அடைவதென்பது மிகவும் எளிதான ஒரு காரியமாகிறது என்று இந்த தனியன் கூறுகிறது. ஆகையால் எல்லா ஆழ்வார்களுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தையும் பெற்றவராக பெரியவாச்சான் பிள்ளை திகழ்ந்தார். அவர் இயற்றின வியாக்கியானங்களை பார்த்தோம் என்றால் ஒரு பாசுரத்துக்கு ஒரு சொல்லுக்கே பலவிதமான பொருள்களை பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்து வழங்குவார். நமக்கு தோன்றும் ஒரு ஆசிரியர் ஒரு பாடலை எழுதுகிறார் என்றால் அதற்கு ஒரு பொருள் தானே இருக்க முடியும். ஆனால் ஆச்சாரியர்கள் சொல்லும்போது இதற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம், இப்படியும் பொருள் கொள்ளலாம், இப்படியும் கொள்ளலாம் என்று பல கல்பங்களை காட்டுவதுண்டு. அது எப்படி பொருந்தும்? ஆழ்வாருக்கு இந்த 3க்குள்ளோ 4க்குள்ளோ ஏதோ ஒன்றுதானே அபிப்பிராயமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஒரு மேதாவிலாசம், தங்களுடைய ஒரு சக்தியை காட்டுவதற்காக இதைப் போல பல அர்த்தங்களையும் புனைந்து கூறுகிறார்களா என்கிற சந்தேகம் ஏற்படும். ஆனால் அப்படி கொள்ள முடியாது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் ஒரு சொல்லுக்கும் உண்மையிலேயே பல அபிப்பிராயங்கள் இருக்கலாம். நமக்கு பலவிதமான அர்த்தங்களை உபதேசிப்பதற்கு ஒரே சொல்லை ஒரே வாக்கியத்தையும் ஆழ்வார் பிரயோகித்திருக்கலாம். அந்த பொருள்கள் அனைத்துமே அந்த சந்தர்ப்பத்துக்கும் பாசுரத்துக்கும் ஒட்டி வரக்கூடியவையாக உச்சிதமான அர்த்தங்களாகத்தான் இருக்கின்றன. மேலும் அந்த ஆழ்வார்களுடைய அருள் பெற்ற ஆச்சாரியர்களானபடியாலே அவர்களுக்குத்தான் ஆழ்வார்களுடைய உண்மையான கருத்து தெரியும். தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச் செயலை அறிவாரார், அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகரை அல்லால் பேதமனமே உண்டோ பேசு என்று மணவாள மாமுனிகள் கூறுகிறார். அருள் பெற்ற நாதமுனி, யாருடைய அருள்? பகவானுடைய அருளை பற்றி அவர் இந்த இடத்துல பேசவே இல்லை.
அவர் சொல்லுவது சடகோபனான நம்மாழ்வாருடைய அருளை பெற்ற நாதமுனி, அந்த நாதமுனிகளுடைய அருளை பெற்ற ஆளவந்தார், ஆளவந்தார் அருளை பெற்ற ராமானுஷர், இப்படி அடுத்தடுத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுகிரகித்து இந்த அர்த்தங்களை எல்லாம் கடத்தினபடியாலே ஒரு ஆச்சாரியன் எத்தனை அர்த்தங்களை எழுதுகிறாரோ அவை அனைத்துமே ஆழ்வார் திருவுள்ளத்திலே இருப்பவைதான் என்றுதான் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஆழ்வார் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் பாவம், அதற்கான பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. நாம் சட்டென்று ஒரு பாசுரத்தை எடுத்து பார்த்தால் ஒரு அர்த்தம் வேண்டுமானால் தோன்றலாம், மேலோட்டமான ஒரு அர்த்தம் தெரியும். ஆனால் ஆழமாக யோசிக்கும் அளவுக்கு ஆழ்வாருடைய மனநிலை நமக்கு கிடையாது. நாம் யாரும் சிறு குழந்தையாக இருக்கும் போது பால் குடிக்க மாட்டேன், சடம் என்கிற வாயுவை எட்டி உதைப்பேன், உலகத்தாரை போல வாழ மாட்டேன், 16 ஆண்டுகள் தவம் செய்து யோகத்தில் இருப்பேன், அதற்கு பிறகு பிரபந்தங்களை பாடுவேன்னு நாம யாரும் குழந்தையிலிருந்து செய்தது கிடையாது. அப்ப அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனோபாவம் என்ன என்று நம்மை போன்றவர்களால சட்டுன்னு புரிந்து கொள்ள முடியாது. அதிலேயே ஆச்சாரியர்களிலேயே பார்த்தாலும் பராசர பட்டர் கூறுவாராம், எந்த பாசுரத்துக்கு வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம், ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு மட்டும் என்னால வியாக்கியானமே பண்ண முடியாது, முலை எழுந்தார் படி மோவா எழுந்தார் அறிவதுண்டோ என்று தெரிப்பாராம். ஆண்டாள் இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்தவள், அவளுக்கு கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய காதலை மோவா எழுந்தவனான ஆண் நான் ஒரு நாளும் புரிந்து கொண்டு பாட முடியாது. மற்ற ஆழ்வார்களான ஆணாக பிறந்து பெண் பாவனையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் படி என்னன்னு புரிந்து கொண்டு வியாக்கியானம் இயற்றிவிடலாம். ஆனா ஆண்டாள் மனோபாவத்தை புரிந்து கொள்வது அரிது என்று பட்டரே தெரிவிப்பாராம். அவருடைய அனுக்கிரகம், அந்தந்த ஆழ்வாருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தான் அந்தந்த வியாக்கியாதா உரையை எழுதியிருக்கிறார். அந்த கிரமத்தில் பார்த்தால் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் விட்டவரானபடியாலே இவர் பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஏற்றம் இருக்க வேண்டும். அந்த பெரியவாச்சான் பிள்ளை 4000 பாசுரங்களையும் பார்த்தவர். இந்த 10 விஷயங்களை ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். வார்த்தாமாலை என்று ஒரு அழகான நூல், பெரியோர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் செய்த சிறு சிறு உபதேசங்களை எல்லாம் தொகுத்து இந்த வார்த்தாமலை என்கிற நூலாக வழங்குகிறார்கள். அதுல ஒரு வார்த்தை, பெரியவாச்சான் பிள்ளை இவ்வாறு உரைப்பார் என்று திருநகரி பிள்ளை என்று ஒரு சுவாமி உரைப்பராம். பெரியவாச்சான் பிள்ளை கூறினதாக வேறொருவர் கூறுகிறார் என்று இந்த வார்த்தை கூறுகிறது. ஏன் அப்படி சொல்லணும் என்று பெரியவாச்சான் பிள்ளை பணிப்பர் சொல்லுவார்னு சொல்லியிருந்தா போறோம். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவர் என்று திருநகரி பிள்ளை உரைப்பார்னு ஏன் சொல்றார்னால் அதுல இன்னும் ஒரு வலு ஊட்டப்படுகிறது. பெரியவாச்சான் பிள்ளைக்கே பெருமை உண்டு, நம்ப தகுந்தவர் தான். அதை கேட்ட திருநகரி பிள்ளை இது உகக்கும்னு சொல்லி அதை மற்றொருத்தருக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அதுல உறுதி பிறக்கும். கண்ணன் கீதையில சொல்லும் போது நமே பக்தகா பிரணஷ்யதி, பார்த்த நீ சபதம் பண்ணு அர்ஜுனா, என்னுடைய திருவடிகளை பற்றினவன் ஒருவன் என்றைக்குமே வீணாக போக மாட்டான். நமே பக்தகா பிரணஷ்யதி, இதை யார் சொல்லணும்? தானே பிரதிஜ்ஞை பண்ணி சொல்லி இருக்கலாம். ஆனா கௌந்தேய பிரதிஜானீகி, அர்ஜுனா நீ பிரதிஜ்ஞை பண்ணுன்னு தெரிவிக்கிறார். கண்ணன் பிரதிஜ்ஞை பண்ணி என் பக்தனுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்வதை விட கண்ணனுடைய பக்தர்களுக்குள் ஒருவனான அர்ஜுனன் என் கண்ணனை பற்றினவனுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி ஏற்படாதுன்னு சொன்னா அதுல ஒரு வலிமை அதிகமாக இருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் பெரியவாச்சான் பிள்ளை இப்படி கூறுவார் என்று திருநகரி பிள்ளை கூறுவாராம். அது ஒரு அழகான வாக்கியம். அந்த ஒரு வார்த்தை வார்த்தாமாலையினுடைய 424வது வார்த்தை. அதை எடுத்துக்கொண்டுதான் இன்னைக்கு பற்ற வேண்டிய 10. ஒவ்வொரு முமுட்சுவும் இந்த 10 விஷயங்களையும் அறிய வேண்டும். பலரும் நீங்கள் கேட்ட விஷயங்களாகவே இருக்கலாம், ஆங்காங்கு தனித்தனியாக பல இடங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஒருவர் தொகுத்து இதுதான் சாரம். எத்தனை திவ்ய பிரபந்தங்கள் இருந்தாலும் ரகசியங்கள் இருந்தாலும் அதுல சாரமாக நாம் தெரிந்து கொண்டு யார் யாரிடத்தில் எப்படி நாம் புத்தி பண்ண வேண்டும், பகவானை என்னவென்று நினைக்க வேண்டும், ஆச்சாரியனை என்னவென்று நினைக்க வேண்டும், நம்முடைய மற்ற உள்ள ஸ்ரீவைஷ்ணவர்கள் பக்தர்களை எப்படி பார்க்க வேண்டும், உறவினர்களை எப்படி பார்க்க வேண்டும், இந்த உடலை எப்படி பார்க்க வேண்டும், மற்ற சாதாரண மனிதர்கள் பொதுமக்களை எப்படி பார்க்க வேண்டும், உலக இன்பங்களை எப்படி பார்க்க வேண்டும், இதை போல ஒரு 10 விஷயங்கள் எடுத்துக்கிறார். இந்த 10க்கும் நமக்கு எந்தெந்த பிரதிபத்தினா எண்ணம் என்று பொருள். பதிலு கதவுன்னு தாத்து, பத்தியத்தேனா செல்லுதல்னு அர்த்தம். ஆனா செல்லுதல்னா மனசாலே அறிந்து கொள்ளுதல், மனதாலே நினைத்தல். இப்ப நாம
துவயம் சொல்லும் போதே பிரபத்யே என்று சொல்லுகிறோமோ இல்லையோ, பிரபத்தியனா செல்லுகிறேன் அர்த்தம். ஆனா புத்தியால செல்லுகிறேன், ஒரு விஷயத்தை எண்ணுகிறேன் என்றுதான் பொருள் கொள்ளுகிறோம். அப்ப பிரதிபத்தி என்று சொன்னால் அறிவு, எண்ணம், நினைவு என்று பொருள். அத போல 10 விதமான பிரதிபத்திகள் ஒருவனுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒவ்வொரு பிரதிபத்திக்கும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வச்சுக்கலாம். 10 பிரதிபத்தினா அதுக்கு 60 நிமிஷம் முடிந்து போய்விடும் சுருக்கமாக பார்த்தால். ஆனா எல்லா தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். ஒரு 10 பாசுரத்தில் ஆழ்வார் சரீரத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்பார், வேற ஏதோ ஒரு இடத்தில் உறவினர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்பார், வேறு ஒரு ஆழ்வார் பக்தர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருப்பார். இதை போல ஆங்காங்கு பிரிந்திருக்கும் அர்த்தங்களை தொகுத்து ஒரு இடத்துல வழங்குவது என்பது ஒரு பெரிய உபகாரம். நம்மால் அத்தனை விஷயங்களை பார்க்க முடியாது. இப்ப ஸ்மிருதிகள் இருக்கின்றன, எத்தனையோ சூத்திரங்கள் இருக்கின்றன. ஆங்காங்கு தனித்தனியா இருக்கிற விஷயத்தை நம்மால படித்து விட முடியாது. ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டா அதோடு தொடர்பட்ட எல்லாத்தையும் சங்கிரகித்து ஒரு ஆச்சாரியர் கூறுகிறார். அதுவும் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஒருவர் 4000 பாசுரங்களையும் பார்த்து இதுதான் தேறின பொருள் என்று கூறினால், அப்ப அது அந்த அளவுக்கு நாம் விஸ்வசனீயமாக எடுத்து நாம் இதை கையாண்டு இதை நடைமுறைப்படுத்தினோம் என்றால், அப்ப ஆழ்வார்கள் திருவுள்ள முகக்கும் பகவான் திருவுள்ள முகந்து வைகுந்தமானகர் மத்தது கையதுவே என்று பரமோத பிராப்தியும் கிடைக்கும் என்று எண்ணலாம். அப்படி அவர் அந்த வார்த்தையில என்ன கூறுகிறார், முதல்ல சுருக்கமா அந்த வார்த்தையினுடைய முதல் பகுதியை மட்டும் தெரிவித்து விடுகிறேன். எந்த 10 பேரிடத்தில் என்ன விதமான எண்ணம் வேண்டும் என்று சுருக்கமாக முதல்ல கூறுகிறார். அதற்கு மேல் அதுக்கு என்னென்ன பாசுரங்கள், யார் யார் இந்த அர்த்தங்களை எப்படி காட்டி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் தனியாக விரிவாக பார்க்கலாம். அவர் தெரிவிப்பது, ஈஸ்வரன் அளவில் உத்தாரகத்துவ பிரதிபத்தியும், ஆச்சாரியன் அளவில் உபகாரகத்துவ பிரதிபத்தியும், ஸ்ரீவைஷ்ணவர்கள் அளவில் உத்தேசிய பிரதிபத்தியும், உபாயத்தளவில் அத்தியவசாய பிரதிபத்தியும், உபேயத்தளவில் துவரா பிரதிபத்தியும், ஷரீரத்தளவில் விரோதி பிரதிபத்தியும், ஷரீர சம்பந்திகள் அளவில் பிரிவுகாரர் பிரதிபத்தியும், இதரான சம்சாரிகள் அளவில் வழிப்பறிக்காரர் பிரதிபத்தியும், ஐஸ்வர்யத்தளவில் அக்னி பிரதிபத்தியும், விஷயத்தளவில் இடி பிரதிபத்தியுமாகிற 10 பிரதிபத்தியும் ஒரு அதிகாரிக்கு அவசியம் ஞாதவியமாக கடவது என்று ஆச்சான் பிள்ளை அருளிச் செய்ததாக திருநகரி பிள்ளை அருளிச் செய்வர் என்று வார்த்தாமாலையில சொல்லப்பட்டுள்ளது. அப்ப ஈஸ்வரனிடத்திலிருந்து தொடங்குகிறார். ஒவ்வொருத்தரிடத்திலும் என்ன எண்ணம் இருக்க வேண்டும்? ஈஸ்வரன் அளவில் அப்படின்னா அவனை பற்றி, அவனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தி, இவர்தான் உத்தாரகன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். உத்தாரகன்னா என்ன நாம பார்ப்போம். பொதுவா உத்தாரகன்னா ஒரு பொருள் நாம் பார்த்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா இந்த அர்த்தத்தில் அவர் இந்த இடத்துல பிரயோகிக்கவில்லை. அப்ப ஈஸ்வரனை உத்தாரகன் என்று நினைக்க வேண்டும். ஆச்சாரியனை உபகாரகன், உத்தாரகன்னா பொதுவா தூக்கிவிடக்கூடியவர்னு அர்த்தம். தரணம் என்றால் தாண்டுவது என்று பொருள். உத்தாரகன், ராமானுஷரை பத்தி சொல்றோம் இல்லையா, உத்தாரக ஆச்சாரியன், அவர்தான் நம்மை கைபிடித்து தூக்கி மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர். அப்ப பகவானை உத்தாரகனாக பார்க்க வேண்டும். ஆச்சாரியனை உபகாரகன், நமக்கு பேர் உதவி செய்தவராக பார்க்க வேண்டும். ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்தில் உத்தேசிய பிரதிபத்தி, நம்முடைய சக ஸ்ரீவைஷ்ணவர்கள் பக்தர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உத்தேசியம். உத்தேசியம்னா குறிக்கோள், இலக்கு என்று பொருள். பகவானை குறிக்கோளாக நினைக்க வேண்டும் அவர் சொல்லவில்லை. மற்ற பக்தர்களைத்தான் நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் என்ன கைங்கரியம் செய்ய முடியும், அவர்கள் ஆனந்தத்துக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்பதுதான் நம்முடைய காரியம். அப்ப அவர்கள்தான் உத்தேசியர்கள்னு 3வது சொன்னார். 4வது உபாயத்தளவில் அத்தியவசாய பிரதிபத்தியும். உபாயம் என்றால் நாம் மோட்சம் அடைவதற்கான வழி. அந்த வழியில் என்ன வேண்டும்? உறுதி வேண்டும். வேற எந்த எண்ணமும் வேண்டாம். இதுதான் வழி என்கிற உறுதி இருக்க வேண்டும். ஒரு வழியில பிரயாணிக்கும் போது நாமே போவோம், தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன். இந்த கைபேசியில இப்பெல்லாம் ஒரு வழி இருக்கு, அதுல போட்டா இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், 4 வழியில போகலாம்னு காட்டும். அது என்ன பண்ணும்? மிதிவண்டி போற வழியில நீங்க பேருந்து அழைச்சின்னு போலாம்னு காட்டிடும். நாம பேருந்துல போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அது பேருந்தா மிதிவண்டியா நாம எதுல போறோம்னு தெரியாது. 2 சக்கர வாகனம் நுழையக்கூடிய சாலையை காட்டி இதுல தான் நீ போகணும்னு பேருந்துல போறவர் இடத்துல அது சொல்லும்.
அப்ப நமக்கு சந்தேகம் வசம், இந்த வழியில போக முடியுமா, இது போனா அந்த இடம் வருமானு நமக்கு சந்தேகம் இருக்குமோ இல்லையோ, அந்த சந்தேகத்தோடு சரணாகதி என்கிற மார்க்கத்தில் பிரயாணிக்கவே முடியாது. மற்ற எந்த மார்க்கமா இருந்தாலும் சந்தேகம் இருந்தே தீரும். அந்த மார்க்கத்தினுடைய பகுதியே, நான் எவ்வளவுதான் கர்மயோகம் பண்ணாலும் பக்தி யோகம் பண்ணாலும் இது ஒரு நாள் முழுமை அடையுமா, இதை கொண்டு பகவானை பார்த்து விட முடியுமா, இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமையை கூட்டி அளப்பில் ஐம்புலனடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார். பக்தி யோகத்தை ரொம்ப அழகா வர்ணித்தார் திருமங்கை ஆழ்வார். கடைசியில முடிச்சுட்டார், மெய்மையில் காண்கிப்பாரே. உண்மையா அவளால பார்த்திட முடியும் நினைக்கிறீர்களா? பகவானை இப்படி நம் முயற்சியால அறிந்து கொண்டு முடித்து விட முடியும்னு தோன்றுகிறதா? ஒரு நாளும் முடியாதுன்னு ஆழ்வாருக்கு எண்ணம். அப்ப எந்த விதமாக இருந்தாலும் சந்தேகம் இருக்கும். ஆனா சரணாகதியில் உபாயத்தில் அத்தியவசாயம், உறுதி இருக்க வேண்டும். கண்டிப்பாக பகவான் தான் உபாயம், அவர் மோட்சத்தை அளித்தே தீருவார் என்கிற உறுதி உபாயத்தில் இருக்க வேண்டும். ஐந்தாவது, உபேயத்தளவில் துவரா பிரதிபத்தியும். உபேயம் என்றால் அடையப்படுகிற இலக்கு என்று பொருள். அதில் துவரைனா துடிப்பு. இது எப்போது கிடைக்கும்? ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். நமக்கு யாரோ ஒரு குழந்தையினிடத்திலே, நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், ரொம்ப உயர்ந்த விலை உயர்ந்த உனக்கு பிடிச்ச ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்ப நீ தூங்கு, நாளைக்கு கார்த்தால உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னால் எந்த குழந்தையும் அடுத்த நாள் கார்த்தால வரைக்கும் தூங்கி எழுந்து வாங்கிக்கலாம்னு காத்து கொண்டிருக்கவே இருக்காது. இப்ப நீ கொடுத்தால் தான் ஆச்சு, இல்லாவிட்டால் தூங்க முடியாது, தூக்கம் வராது. அது எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அந்த துடிப்பு தூங்க விடாதல்லவா? ஏன்? அந்த பொருள் இருக்கிற ஆசை, அதுல இருக்கக்கூடிய ஒரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, தெரிந்து விட்டால் அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை. அந்த துவரை, துடிப்பு என்பது உபேயத்தில் இருக்க வேண்டும். நாம் அடைய போகிற இலக்கில் துடிப்பு இருக்க வேண்டும். இது ஐந்தாவது சொன்னார். ஆறாவது, சரீரத்தளவில் விரோதி பிரதிபத்தியும். இந்த உடல் இப்ப வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். வெளியில பகவானை பார்க்கணும், ஆச்சாரியனை எப்படி பார்க்கணும், மற்ற பக்தர்களை எப்படி பார்க்க வேண்டும், அதே போல உபாயத்தை எப்படி பார்க்க வேண்டும், உபேயத்தை எப்படி பார்க்க வேண்டும். 5 முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து விரோதி, நமக்கு முக்கியமான தடை, பகைவன் யார் என்று பார்த்தால் இந்த சரீரம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மறுபடியும் மறுபடியும் நம்மை உலக விஷயங்களிலே இழுத்து விடுகிறது. அப்ப இந்த சரீரம் கழிந்தால் தான் முக்தி அடைய முடியும். இந்த சரீரத்தோடையே இருந்து ஆனந்தப்பட்டு விட முடியுமா? இந்த சரீரம் எனக்கு அனுகுணமாகத்தானே இருக்கிறது, நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நிறைய ஊருக்கெல்லாம் போக முடியாது, விதேசங்களுக்கு போகிறேன், எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கிறதே, அப்ப இப்படியே இருக்கலாமோன்னு தோன்றும். அது முடியாது. இந்த சரீரம் தான் முதல் விரோதி. எத்தனையோ இடத்துல விரோதிகள் நம்ம ஏமாற்றுவதற்கு போல, நல்லவர்களை போல நடிப்பதுண்டு. அதை போலத்தான் இந்த சரீரம் நமக்கு ரொம்ப அனுகுணமாக நமக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்றா போல இருக்கும். ஆனா உண்மையில குழி பறிப்பதே இந்த சரீரம் தான். அப்ப விரோதி என்று உடலை புரிந்து கொள்ள வேண்டும். சரீர சம்பந்திகள் அளவில் பிரிவுகாரர் பிரதிபத்தியும். சரீர சம்பந்திகள், என்னுடைய உடல் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள், தாய், தந்தை, குழந்தை, உறவினர்கள், உற்றார், இதெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இவர்கள் அனைவருமே சரீரத்தால ஒரு தொடர்பு இருக்கிறபடியால ஏற்பட்ட உறவுகள். அவர்கள் என்ன பார்க்கணும்னால் பிரிவுகாரர் பிரதிபத்தியையும். இவர்கள் என்னை பிரிக்க வந்திருக்கிறார்கள். நான் அடைய வேண்டிய இலக்கு, நான் இருக்க வேண்டிய உண்மையான நிலை, அதிலிருந்து என்னை பிரித்து வழி திசை மாற்றுவதற்காக இருக்கிறார்கள் என்று உறவினர்களை புரிந்து கொள்ள வேண்டுமாம். அடுத்து இதரரான சம்சாரிகள் அளவில் வழிப்பறிக்காரர் பிரதிபத்தியும். மற்ற சம்சாரிகள் எல்லாம் இருக்காளே, அவர்களோட நாம பிரயாணம் பண்ண போறது கிடையாது. உறவினர்கள்னு சொன்னா கூடவே இருப்பார்கள், எந்த வேலையும் அவர்களோடு தான் செய்ய வேண்டும். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்? இவர்கள் என்னை பிரித்து விடுவார்கள், என் இலக்கிலிருந்து பிறள வைப்பார்கள் நினைச்சுக்கணுமா? சரி சாமி, உலகத்தில் எத்தனையோ பேர் சாதாரணமா மக்கள் வாழ்கிறார்களே, அவர்களை எப்படி பார்க்கணும்னால் வழிப்பறிக்காரர். என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, ஒரு பாதையிலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறேன், அங்க ஒரு திருடன் இருந்து நான் போற வழியில, திருடனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, நடுவுல வருவார், ஒரு 10 நிமிஷம் சந்திப்பார், கத்திய காட்டி என்கிட்ட இருக்கிறத பறித்து கொண்டு போய்விடுவார். இதை போலத்தான் சம்சாரிகளாம். முன்னும் பின்னும் அவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா இதோ இந்த பொருள் இருக்கே, சாப்பிட்டு பார்க்கறியா, இதோ இந்த காட்சி இருக்கே, இதை பார்க்கிறாயா, இந்த இசையை கேட்கிறாயான்னு ஏதோ ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒன்றை காட்டி நம்ம கிட்ட இருக்கிற சொத்து,
வழிபறிக்காரர்னா நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கணும். என்ன சொத்து? நாம ஞானம் பக்தி வைராக்கியம் ஏதோ உனக்கு சொத்து வாங்கி வச்சிருப்போமோ இல்லையோ, அந்த வளர்த்த சொத்தையெல்லாம் பறித்து கொண்டு போபவர்களாக சம்சாரிகளை பார்க்க வேண்டும். 8வது சொன்னார். 9வது, ஐஸ்வர்யத்தளவில் அக்னி பிரதிபத்தியும். ஐஸ்வர்யம் செல்வத்தை பார்த்தாலே இது ஒரு நெருப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா? நெருப்புக்கு பல பண்புகள் உண்டு. இங்க அவர் சொல்றது இது நம்மை எரித்து விடும், இது நம்மை அழித்து விடும் என்கிற எண்ணம் வரணும். நெருப்புனா ரொம்ப தூய்மையானதாச்சு. எதை தூய்மைப்படுத்தினாலும் நெருப்புல காட்டினா தூய்மைன்னு சொல்றோம். நெருப்பு தான் அக்னி தேவத்தை ரொம்ப உயர்ந்த தேவதையா கொண்டாடப்படுகிறார். அப்ப செல்வம் உயர்ந்ததுன்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரானால் அழித்து விடும்னு அர்த்தம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போலதான் நெருப்பு எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு நாள் நம்மால அடக்கி, என்னைக்கு அது அதிகமாச்சோ நம்மையும் சேர்த்து விழுங்கி விட்டு சுத்தி இருப்பதையும் அழித்து விடும். இதானே நெருப்புக்கு இருக்கிற தன்மை. எப்ப அது வீறு கொண்டு எழும்னு சொல்லவே முடியாது. அதை போல செல்வமும் நம்ம அடியில் இருக்கிறா போல தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனா சட்டென்று அதன் பிடியில் நாம் சிக்கிக் கொண்டால் நம்மையும் சேர்த்து அழித்து விடும். அப்ப அக்னியாக ஐஸ்வர்யத்தை நினைக்க வேண்டும். 9வது சொன்னார். கடைசியில விஷயத்தளவில் இடி பிரதிபத்தியும். விஷயம் என்ன பண்றது? உலகத்தில் இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள், இதைத்தான் விஷயம்னு சொல்லுவா. நம்மிடத்தில் 5 புலன்கள் இருக்கின்றன. இந்த 5 புலன்களால் அனுபவிக்க வேண்டிய 5 பண்புகள் உலக பொருள்களில் இருக்கின்றன. சப்தம் அப்படின்னா ஒலின்னு அர்த்தம். ஒலியை நாம் காது என்கிற புலனால கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். ஸ்பர்ஷம் வெப்பம், குளிர்ச்சி, மிருதுத்தன்மை, கடினமான தன்மை, இதெல்லாம் தொட்டு தெரிந்து கொள்ளக்கூடியது, தோலுக்கு இலக்கான குணம். ரூபம் கண்ணால பார்க்கக்கூடிய வடிவங்கள், நிறங்கள். ரசம் நாக்கால சுவைத்து அறியக்கூடிய சுவைகள். கந்தம் மூக்கால முகர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மணங்கள். அப்ப சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற 5 விஷயங்களை பார்த்தா என்ன நினைக்கணும்னால் இடி பிரதிபத்தி. இடி என்ன கொடுக்கும்? பயத்தை ஏற்படுத்தும். திடீர்னு பெரிய பேரொலி இடி சத்தம் கேட்டதுன்னா பயம் ஏற்படுகிறது. அத போல இந்த விஷயங்களை பார்த்தால் பயம் ஏற்பட வேண்டும் என்று 10வது தெரிவிக்கிறார். இப்படி ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை இவர் எந்த வேதம் புராணத்தை எல்லாம் வச்சுட்டு சொல்லல. பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்து தேறின பொருளாக ஆழ்வார்கள் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள்? வேதத்தில் இருக்கிற அர்த்தம் தான். ஆனா அதை எளிமையாக தமிழிலே அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்து உரைத்த ஆழ்வார்கள் வேதங்கள் ஆராய்ந்து பார்த்து இதுல மக்களுக்கு மிக தேவையானது என்ன? கலியுகத்தில் இப்ப 2025 உட்கார்ந்து இருக்கோம். இப்ப இருக்கிற ஒருத்தருக்கு ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத, உனக்கு ஸ்வர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுன்னு வேதம் சொன்னால் ஒண்ணு அது ஜீவாத்மாவுக்கு நல்லது கிடையாது. அவனுடைய உண்மையான இலக்கு பகவான், அவருக்கு கைங்கரியம். அப்ப அந்த இலக்கிலிருந்து தவிர்த்து அவனை நகர்த்துகிறபடியாலே இது நல்ல அறிவுரையே கிடையாது. அப்படியே ஒருவனுக்கு ஸ்வர்க்கத்தில் ஆசை இருந்தாலும் யார் இப்ப உபநயனமான உடனே வேதாத்தியனத்தை பண்ணி நியாய மீமாம்சைகளை எல்லாம் கற்று அதுக்கு மேல கல்பசூத்திரங்களை படிச்சு யாகானுஷ்டானம் பண்ணி ஆதானம் பண்ணி அக்னிகளை ரட்சித்துக் கொண்டு இதெல்லாம் யாரும் செய்து கொண்டே இருக்கவில்லை. யாரோ சிலர் இருக்கலாம் உலகத்தில், பாரதத்தில். ஆனா வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் தள்ளிவிட்டு பொதுவாக மக்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் வேண்டும். அது சரணாகதி தான். பகவான் அனைவரும் பற்றக்கூடிய ஒரு மூர்த்தி வேண்டும். அது நாராயணனுடைய அர்ச்சாமூர்த்திகள் தான். அப்ப சரணாகதி அர்ச்சாவதாரம் இந்த ரெண்டையும் தான் வேதத்திலிருந்து தோண்டி எடுத்தார்கள். சரணாகதியின் பெருமையும் வேதத்தில் இருக்கு, அர்ச்சாவதாரத்தின் பெருமையும் வேதத்தில் உள்ளது. ஆனா உள்ளூர மறைந்து புதைக்கப்பட்டிருக்கும். இனிமே புதைச்சு வச்சா நம்மால தோண்டி எடுக்க முடியாதுன்னு ஆழ்வார்களுக்கு தெரியும். அதை நேர தோண்டி எடுத்து வெளிச்சப்படுத்தி காட்டினார்கள். அப்ப அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை வைத்து இந்த 10 பிரதிபத்திகளும் ஒருவனுக்கு அவசியம் ஞாதவியமாக கடவது, கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியவை இந்த 10 எண்ணங்களும். அப்ப அறிந்து கொண்டு அப்புறம் கடைபிடிக்கணும். அறிஞ்சுனா போறோம்னு சொல்லியிருக்கார் சுவாமி. அப்ப சரீரத்தை விரோதியா பார்க்கணும்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டேன். அதை நாம் பண்ணணும்னு தேவையே கிடையாதுன்னா அறிந்து கொண்டால் கண்டிப்பா அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நல்ல அறிவுரைன்னு மனசுல பட்டு விட்டால் தானாவே நமக்கே அந்த எண்ணம் வந்துவிடும். அப்ப அவர் சொல்லுவது ஞாதவியம். முதல்ல இது அறியாமல் மக்கள் இருக்கிறார்கள், இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதை கடைபிடிப்பது அவனுடைய சக்தியை பொறுத்தது, பகவத் அனுகிரகத்தை பொறுத்தது. ஆனா எல்லாருக்குமே படிப்படையா பகவான் உயர்த்துகிறார். உயிர் போவதற்குள் எல்லாருமே எல்லா படிகளையும் ஏறி ஞானம் பக்தி வைராகியம் அனைத்தையும் பெற்றுத்தான் வைகுந்தம் அடைய போகிறோம். அது எப்படி பண்ணுவார் சுவாமி? நமக்கே சந்தேகமா இருக்கும்.
சுவாமி இவர் மோட்சத்துக்கு என்னை எப்படி அழைச்சின்னு போறார் பாக்கிறேனே, ஏன் நான் அதுக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் இருக்கேன். ஆயிடுத்து எனக்கு 40, 60, 70 வயசு கூட ஆயிடுத்து. இன்னி வரைக்கும் நான் அதுக்கு தகுதியே வகுத்துக்கல. ஒரு பெரிய அற்புத செயல் பண்ணணும். கோவர்தனத்தை தூக்கினது அற்புதம் கிடையாது. ஆளிலை தளிர்ல சயனித்து உலகத்தை எல்லாம் வயத்துல வச்சது அற்புதம் கிடையாது. என்ன போல ஒரு ஜீவாத்மாவுக்கு ஞான பக்தி வைராக்கியங்களை கொடுத்து வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போறார்னால் அந்த மாயம் பகவானுக்கு உண்டு. அதையும் பண்ணித்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஜீவாத்மாக்களுக்கு. அப்ப நாம செய்ய வேண்டியது இந்த 10 விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார்கள் இதை எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? பாசுரங்களிலிருந்தே இந்த அர்த்தம் ஒவ்வொன்றுத்துக்கு பல பாசுரங்களை எடுக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் போது இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னால் முதல்ல இப்ப 10 பிரதிபத்திகளையும் சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்றார்? ஒவ்வொரு பிரதிபத்திக்கும் வெவ்வேறு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து ஈஸ்வரனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தியை எங்க சொல்லியிருக்கார்னால், இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார், இந்த இடத்துல நம்மாழ்வார் சொல்லி இருக்கிறார், இந்த இடத்துல பொய்கை ஆழ்வார் சொல்லி இருக்கிறார் என்று எல்லா ஆழ்வார்கள் பாசுரங்களையும் சேர்த்து அடுத்த ஒரு பகுதியாலே அருளிச் செய்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பத்தி இருக்கு. அந்த பத்தியில என்ன பண்றார்? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கட்டும், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் நமக்கெல்லாம் தலைவர்னு சொன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் மட்டுமே இந்த 10 அர்த்தங்களையும் எந்தெந்த இடத்திலே காட்டியிருக்கிறார் என்று மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறார். அப்ப முதல்ல பிரதிஜை, இந்த 10 விஷயங்களில் இந்தெந்த எண்ணம் இருக்க வேண்டும்னு முதல்ல பிரதிஜை பண்ணிட்டார். அப்புறம் பொதுவாக எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து இதை எங்கெங்கு காட்டியிருக்கிறார்கள்னு சொல்லி முடிச்சுட்டார். மூணாவது இந்த எல்லாவற்றையும் நம்மாழ்வார் ஒருவர் பாசுரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயே இந்தெந்த இடங்களிலே காணலாம் என்று தெரிவிக்கிறார். நமக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கு தேவை கிடையாது. அனைத்தையுமே சேர்த்து எந்தெந்த பாசுரங்களில் தெரிஞ்ச பாசுரம், தெரிஞ்ச வியாக்கியானம், அப்படி எனக்கு ரொம்ப வேலை சுலபமானது, பாசுரத்தை ஞாபகப்படுத்துறேன், வியாக்கியானத்தை நீங்க ஞாபகப்படுத்தின்றீங்கோ, எளிமையா என்ன அர்த்தம் என்று புரிந்து கொண்டு விடலாம். முதல்ல தெரிவிக்கிறார், இவற்றில் ஈஸ்வரன் அளவில் உத்தாரகத்துவ பிரதிபத்தியாவது ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு என்றும் என்னுடைய வாணாள் என்றும் ஆவியை அரங்கமாலை என்றும் உன்னை விட்டு எங்கனே தரிக்கேன் என்றும் இருக்கை. இதான் முதல்ல சொல்றார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அவர் வார்த்தை இடும்போதே ஈஸ்வரனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தின்னு சொன்னாரோ இல்லையா, அது ஏன் ஈஸ்வரன்கிற சப்தத்தை உபயோகிக்க வேண்டும்? பரமாத்மாவிடத்தில்னு சொல்லியிருக்கலாம், ஸ்ரீயப்பதியினிடத்தில்னு சொல்லியிருக்கலாம், சேஷசாயினிடத்தில்னு சொல்லியிருக்கலாம், புண்டரீகாட்சனிடத்தில்னு சொல்லியிருக்கலாம். என்ன வார்த்தை வேணாலும், 1000 சஹஸ்ரநாமம் எத்தனை இருக்கு, அத்தனை பெயர்களை எதை வேணாலும் விட்டு இருக்கலாம். ஆனா என்ன சொல்றார்? ஈஸ்வரனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தி இருக்க வேண்டும். இதானே முதல்ல சொல்லியிருக்கார். ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஈஸ்வரன் என்றால் இயக்கக்கூடியவர், ஒருவரை ஆளக்கூடியவர் என்று பொருள். இப்ப உலகத்திலே பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு தலைவன், அவர் சொல்றது அந்த குடும்பம் கேட்க வேண்டும். அப்ப அந்த குடும்பத்துக்கு இவர் ஈஸ்வரன் சொல்லலாம். ஒரு தெரு இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு, கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் அந்த கிராமத்துக்கு ஈஸ்வரன் சொல்லலாம். ஒரு நகரத்துக்கு, ஒரு பெரிய மாநிலத்துக்கு, பாரதத்துக்கு, உலகத்துக்கு, அண்டத்துக்கு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஈஸ்வரன் இருக்கிறாரோ இல்லையோ, அந்தந்த ஈஸ்வரன் அவரவர்களை அடக்கி ஆளுகிறார். அதை போல ஈஸ்வரன் பொதுவாக சொன்னார். அவரவர்களுக்கு திரும்ப சொன்ன குடும்பத்துக்கு தலைவன், மாநிலத்துக்கு தலைவன், பாரதத்துக்கு தலைவன் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இயக்குபவர் ஈஸ்வரன், ஆதேசகா என்று சொன்னால் அப்ப உலகத்தில் அனைவரையும் இயக்கக்கூடியவர் என்றுதான் பொருள் கிடைக்கிறது. அப்ப ஈஸ்வரன் என்றால் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. நமக்குள்ளே போகிறார். ஒருவரை இயக்க வேண்டும் என்றால் அவருக்கு உள்ளே இருக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ராஜா இருக்கார், ராஜா ஆணையிட்டால் பிரஜைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்கிற பயம் இருக்கும். இப்ப ராஜாவை ஈஸ்வரன் சொல்லலாமோ இல்லையோ, ஆனால் பகவான் அதை போல ஈஸ்வரன் கிடையாது. ஏன்னா ராஜா நமக்குள்ள அந்தர்யாமியாக இருப்பது கிடையாது. அந்தர்யாமின்னு ஒரு சொல் கேள்விப்படுறோமா? அந்தர் ஆத்மான்னு ஒரு சொல், அந்தர்யாமி என்று ஒரு சொல், ஈஸ்வரன் என்கிற சொல், மூணுக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். அந்தஹா என்றால் உள்ளேன்னு அர்த்தம். ஆத்மா உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். ஆத்மான என்ன பண்ணணும்? இந்த உடம்பை தூக்கி நிறுத்தி இயக்க வேண்டும். அப்போ ஒரு பொருளுக்குள்ளே புகுந்து அதை தனக்கு உடலாக எடுத்துக்கொண்டு அதை யார் இயக்குகிறாரோ அவருக்கு ஈஸ்வரன் பெயர் உண்டு. ஈஸ்வரன் என்பது பொது பெயர். சரீரத்தையும் ஆளலாம், மற்ற மனுஷர்களையும் ஆளலாம். பகவான் ஒரு ராஜா பிரஜைகளை ஆள்வது போர் ஆள்வது கிடையாது. உள்ளுக்குள்ளே புகுந்து நம்மை எல்லாம் ஆளுகிறார். அப்ப உள்ளுக்குள்ள புகுந்திருக்கிறார்னு ஈஸ்வர சப்தத்தை தெரிகிறது.
ஈசனசீலோ நாராயணஹா என்று தெரிவிப்பார்கள். மற்ற தெய்வங்களுக்கு ஈஸ்வரன் பிற தெய்வங்களுக்கு பிரசித்திவனா இருக்கலாம். ஆனா உண்மையா ஈஸ்வரத்துவம், அனைவரையும் ஆளக்கூடிய தன்மை பகவானுக்குத்தான் உண்டு. சுவாபாவிக அனவதிகாதிசய ஈசித்ருத்வம் நாராயண துவயனமிருஷ்யதி வைதிகக்கா பிரம்மா சிவ சதமகா பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமாரணவ விப்ருஷஸ்தே என்று ஆளவந்தா ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறார். பகவானே நீதான் ஈஸ்வரன் யாராலும் மறுக்கவே முடியாது. பிரம்மா சிவஹா சதமகா பரமஸ்வராட், பிரம்மா நான்முக கடவுளாக இருக்கட்டும், சிவஹா முக்கணானான ருத்ரனாக இருக்கட்டும், சதமகா இந்திரனாக இருக்கட்டும், பரமஸ்வராட் முக்தாத்மா, பரமஸ்வராட்னு முக்தியடைந்த ஜீவாத்மா சொல்லப்படுகிறார். ஏன்னா அவர் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாமே. இந்த உலகத்தை எல்லாம் கடந்து பாப புண்ணியங்களை கடந்து விட்டால் அவர் சுதந்திரரோ, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாமோ என்கிற சந்தேகம் வரும். அது சொல்ற அவர்களும் உனக்கு அடிபணிந்தவர்கள் தான். மகிமார்ணவ விப்ருஷா, பகவானுடைய சக்தி அவருடைய ஆளும் தன்மை என்பது ஒரு கடலாக இருந்தால் அதுல ஒரு நீர்த்துளி அளவு ஆளும் திறமை பிரம்மாவுக்கு உண்டு. ஒரு நீர்த்திவலை அளவு ஈஸ்வரத்துவம் சிவனுக்கு உண்டு. ஒரு நீர்த்துளி அளவு ஆழம் தன்மை இந்திரனுக்கு உண்டு. தேவர்களுக்கு இந்திரன் தலைவன், ருத்ரர்களுக்கு சிவன் தலைவன், உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன். இவர்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அது உன்னிடத்தில் மட்டும்தான் பொருந்துகிறது என்று ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தினம். அப்ப ஈஸ்வரனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தி என்று தெரிவிக்கிறார். உத்தாரகன் சொன்னால் தரணம், தாண்டுவது. உத்தாரகன் தாண்டுவிப்பவர், இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை வைகுந்தத்துக்கு அழைத்து செல்பவர், தாண்டுவிப்பவர். பாபங்களை தாண்டுவிக்கிறார், பிறப்பு இறப்பு சுழலை தாண்டுவிக்கிறார், சம்சாரத்தை தாண்டுவிக்கிறார், அறிவின்மை முதலானவற்றை தாண்டுவிக்கிறார். எப்படி வேணாலும் அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல அந்த பொருளிலே பெரியவாச்சான் பிள்ளை சொல்லவில்லை. ஏன்னா அப்படி கொண்டால் மேலே எடுத்த பாசுரங்களோடு ஒட்டி வராது. மேலே சொல்லியிருக்கிற பாசுரங்களை பார்த்தோம்னால் பகவான் மோட்சம் அளிக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாசுரங்களை எடுக்கவே இல்லை. இவர் உத்தாரணம்னு எதை சொல்லுகிறார்னால் நம்மை பகவான் வாழ வைக்கிறார் அல்லவா. ஜீவயித்ருத்வம், ஜீவனம்னா நாம வாழ்வது. நம்மை ஒருவர் வாழ வைக்கிறாரோ இல்லையோ அவருக்கு ஜீவயிதான்னு பெயர். அதைத்தான் இந்த இடத்துல உத்தாரகன் என்று பெரியவாச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல் பாசுரத்தை பாருங்க. ஆவிக்கோர் பற்று கொம்பு, இதுதான் முதல் பிரமாணம் அவர் எடுக்கிறார். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானை பற்றி சொல்லும் போது கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருவாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அருகின்னிலேன் யான் மேவித்தொடும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிற்கமல முதல் கிழங்கே உண்பறந்ததுவே என்று கடைசியில் 10 முனியான்முகனில தெரிவிக்கிறார். அப்ப என்ன சொல்றார்? கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருவாணிக்கமே, பகவானை என்ன சீக்கிரமா நீ அழைச்சுக்கோ. கூவிக்கொள்ளாய், அங்கிருந்து அழைத்து என்னை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். வந்து, ஏன் நாம தானே போகணும்? ஒருத்த தள்ளி இருக்கிறவர் கூவினார், நம்மளை கூப்பிட்டார்னா நாம தானே பகவான் இடத்துல போக வேண்டும். ஆழ்வார் என்னமோ வந்து கூவிக்கொள்ளாய்னு தெரிவிக்கிறாரே. ஒருத்தர் கத்தி கூப்பிடுறாருன்னா கிட்டக்க வர வேண்டாங்கிறதுக்காக தானே கத்தி கூப்பிடுறார். இல்லாட்டா கிட்டக்க வந்துட்டாருன்னா மெதுவாவே கூப்பிடலாமே. ஆழ்வார் எதற்கு கூவிக்கொள்ளாய், நீ என்ன அழைத்து சேர்த்து கொள்ள வேண்டும். வந்து, நீ வந்து கூட்டிட்டு போன்னு ஏன் சொல்றாருனால் ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் தானாக காலெடுத்து வைத்து பகவானை நோக்கி போனால் அது சரணாகதிக்கு முரணானதுன்னு எண்ணம். ஒரு நாள் இந்த ஜீவாத்மா கால் எடுத்து கூட பகவானை நோக்கி வைக்க கூடாது. நடப்பதுன்னு சொன்னாலே பரமாத்மா மட்டும்தான் நடக்கலாமா. ஜீவாத்மாக்கள் யாரும் நடக்கவே, வந்து அப்படின்னு சொன்னாலே பரமாத்மா தான் வரணும். ஜீவாத்மா வந்தார்னு சொன்னா சொரூபம் போச்சு. ஏன்னா பகவான் சொல்லுவது நீ எதையுமே பண்ணாத. பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனச்ச என்று குஹனை பார்த்து ராமன் சொல்றார். ராமன் சிங்கிபேரபுரத்துக்கு வந்த உடனே குஹன் நிறைய பால், பழங்கள், தேன், தினமாவை எல்லாத்தையும் எடுத்து வந்து திருவடியில் வச்சு சமர்ப்பித்தார். ராமன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் வனவாசத்தில் இருக்கார். ஏதோ 2 காய்கனிகளை லக்ஷ்மணன் பறித்து வந்ததை மட்டும்தான் உண்ணுவார். இதை போல உபகாரங்கள் இல்லாட்டா அது ரொம்ப அழகான வாழ்க்கையா இருக்குமோ இல்லையோ. நாட்டில் இருக்கக்கூடாது, காட்டுக்கு போகணும் கைகையை சொல்லியிருக்கா. காட்டுக்கு தானே போகணும். நான் ஒவ்வொரு கிராமமா போறேன். கிராமத்து மக்கள் எல்லாம் என்னை உயிராக கருதுகிறார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் ஆனந்தமா என்னை பார்த்து ராத்திரி எல்லாம் ஒருத்தர் வீசிட்டு இருப்பார். பெரிய பஞ்சு மெத்தையெல்லாம் எனக்கு கொடுப்பா. இப்படியே ராமன் 14 ஆண்டுகளை கழிச்சிருக்கலாம். அப்படி ஏமாற்றுவதற்கு ராமன் வரவில்லை. உண்மையா காட்டுல தான் வசிக்கணும். வனத்துல பழுத்த பழங்கள், காய்களைத்தான் உண்ண வேண்டும். அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா என்ன பண்றது? இப்பேற்பட்ட பக்தன் ஆசையோடு வந்து சமர்ப்பிக்கிறச்சே வேண்டாம் போ, யார் ஒன்று எடுத்துன்னு சொன்னா நான் கேட்கவே இல்லையேன்னு சொல்ல முடியாது. அப்போ ரொம்ப அழகா யோசித்து பகவான் பதில் சொல்றார். குஹா, நீ இவ்வளவுலாம் ஏன் பண்ணுகிறாய்? நீ பண்ணதுக்கே அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதாவயம்னு தெரிவிக்கிறார். நீ வந்ததே எனக்கு திருப்தி அடைந்து விட்டது.
பத்பியாம் அபிகமாச் செய்வ, உன் கால் வலிக்க வலிக்க அங்கிருந்து நடந்து வந்தாயே குஹா, அதை பார்த்தே எனக்கு திருப்தி அடைந்து ஏற்பட்டு விட்டது, எனக்கு எந்த உணவும் தேவையில்லைன்னு ராமன் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீ வந்திருக்க கூடாதே, அயோத்தியிலிருந்து சிங்கிபேரபுரம் வரைக்கும் வந்த எனக்கு உன் வீட்டு வாசல் வரைக்கும் வர தெரியாதா? நீ ஏன் நடந்து வந்தாய்? அதிக பிரசங்கித்தனம் ஏன் செய்கிறாய்னு ராமனுக்கு எண்ணம். ஒண்ணு அவர் சொன்ன கொடுத்ததை மறுக்க வேண்டும், ஆனா அவர் மனசு புண்படக்கூடாது, நீ வந்ததே போரும்னு ராமன் சொல்லுகிறார். ஆனா உள்ளுரை கருத்து என்ன? ஐயோ, நான் எவ்வளவு ஆசையோட என் பக்தன் வீட்டு வாசல்ல போய் நின்று அனுகிரகிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவன் 10 அடி வந்து என் ஆசையை கெடுத்துட்டானேன்னு ராமனுக்கு எண்ணம். அதுல ஒரு வெட்கம். அதனால ராமனுக்கு இது பிடிக்காது. தொழுதும் சுமந்து மாமலர் நீர் சுட தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகையாதலில்னு ஆழ்வாருடைய பாசுரம். நாம தினமும் திருவாராதனம் பண்றோமோ இல்லையோ, மலர் நீர் சுடர் தூபம், தூபம் வச்சுருக்கோம், தீபம் வச்சுருக்கோம், புஷ்பம் வச்சுருக்கோம், தீர்த்தம் வச்சுருக்கோம், வெத்தலை பாக்கு வச்சுருக்கோம், நைவேத்தியம் வச்சுருக்கோம், இதெல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ. இதை கொண்டு ஆராதனம் பண்ணுவதே மிகையாதலில், இது ரொம்ப அதிகமா இந்த ஏன் ஒரு கஷ்டப்படுறாருன்னு நம்மளை பார்த்து பகவான் நினைப்பாராம். இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு எனக்கு ஆராதனம் பண்ணணுமா? ரொம்ப எளிமையாக ஆராதனம் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேனே, இவன் இவ்வளவு பண்றதே எனக்கு மண்டைக்கு பாரமா இருக்குன்னு பகவான் நினைப்பாராம். நிறுத்தனம்னு அர்த்தம் கிடையாது. நாளையிலிருந்து திருவாராதனம் பண்ணி நான் பகவானை கட்டப்படுத்த விரும்பல, இன்னைக்கு கோயிலாழ்வார பூட்டினேன்னா இனிமே திறக்கவே வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய எளிமை, அவருடைய கருணையை அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன ஒரு சிறு தொழிலை நாம் செய்தாலும் எதுக்கு இவ்வளவு கட்டப்பட வேண்டும்னு பகவான் நினைக்கக்கூடியவர். அவரை கட்டப்படுத்துறதுக்கு ஆழ்வாருக்கு எண்ணம் கிடையாது. அதனால வந்து கூவிக்கொள்ளாய், நான் எங்கேயும் வரமாட்டேன், நீ நடந்து வா, என்னை கூப்பிடு, திரும்ப அழைச்சிட்டு போ, நான் தனியாக உன்னை நோக்கி வருவதாக கூட இல்லை. ஏன் அவ்வளவு ஆசை? பகவான் அடைய வேண்டும்னு ஏன் ஆசைப்படுறார்னால், என் பொல்லா கருமாணிக்கமே, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கார். கருப்பு மாணிக்கக்கல் சின்னதா கிடைச்சாலே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். 8 அடிக்கு ஒரு மாணிக்கம். பெரிய பெருமாளை போய் சேவிச்சோம்னா, இல்ல திருநாரண பெருமாளை மேலக்கோட்டையில சேவிச்சோம்னால், போறோம் சுவாமியை சேவிச்சாச்சு, 5 நிமிஷம் சேவிச்சுட்டேன்னா யாருக்கான தோன்றது, இன்னும் நிற்கலாம், அர்ச்சக சுவாமி இருக்கிற வரைக்கும் நாம நின்றுட்டே இருக்கலாம்னு தோணும். ஏன்? பொல்லா கருமாணிக்கமே, அவ்வளவு உயர்ந்த. பொல்லாததுன்னா உலகத்துல இப்படி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. உலகத்தில் இருக்கும் இனிமையான பொருட்களை விட மிகவும் வேறுபட்டு, உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுமே ஓரளவுக்கு மேல அனுபவிச்சால் திகட்டி போய்விடும். அதுக்கு மேல அதுல சுவை இருக்காது, ஆசை இருக்காது. ஆனா பகவான் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம். அப்ப ஒரு மாணிக்கம்னு சொன்னா அப்ப உலக மாணிக்கத்தை போலவோன்னு தோணிடும். அது முடியாது. அதனால தான் பொல்லா மாணிக்கமேன்னு ஆழ்வார் சேர்த்தாராம். உலகத்து மாணிக்கத்தை போல பார்க்கறதுக்கு இருப்பார், ஆனா உலகத்துக்கு அப்பாற்பட்டவர், விஜாத்தியன். இது ஒரு அர்த்தம் சொன்னார். 2வது அர்த்தம், பொல்லா கருமாணிக்கம்னா, கருமாணிக்கம்னு சொன்ன உடனே யாரான கண்ணிச்சில் போட்டுடுவா, திருஷ்டி தோஷம் வந்துடும், அதனால அதுல குறை இருக்குன்னு சொல்லுவோம்னு பொல்லாத கருமாணிக்கம். அது ஒரு பொல்லாங்கும் கிடையாது, வேணும்னு பொல்லா கருமாணிக்கமேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். அதுக்கு மேலதான் அழகு. ஆவிக்கோர் 10 கொம்பு நின்னலால் அருகில்லேன் யான். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மாவுக்கு ஏதான ஒரு பற்று கொம்பு வேண்டுமே. ஒரு கொடி வளர்க்கிறோமோ இல்லையோ, லத்தை வளர்க்கும் போது பூமியில வச்சோம்னா முதல்ல வெளியில வந்துடும். வந்த உடனே அது அப்படியே பூமியில படர்ந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு சின்ன குச்சியை நடணும், அதுல சுத்திண்டு பிடிச்சிட்டு மெதுவா வளரும். அப்புறம் ஒரு பெரிய வேலி போட்டு அதுல படர விடுவா. அப்புறம் மேல வித்தானம் கட்டி அதுல படர விடலாம். அப்புறம் மரத்துல கூட சேர்த்து விடுவா. சில இடத்துல மரத்தையே சுத்தி கொண்டு லத்தைகள் வளருமோ இல்லையோ. அதை போல இந்த ஆவி என்பது தனியா எந்த இடத்திலும் இருக்கவே முடியாது. ஆவிக்கு ஓர் பற்று கொம்பு நின்னலால் அருகின்னிலேன் காண். உன்னை தவிர எனக்கு ஆதாரமாக என்னை பிடித்து தாங்குவதற்கு வேறு யாரும் எனக்கு தெரியாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இதை பார்த்தோம்னால் உத்தாரகத்துவம் என்பது சம்சாரத்தை தாண்டிவிப்பது, மோட்சம் கொடுப்பது கிடையாது. ஆழ்வார் மோட்சம் போறதை பத்தி பேசவே இல்லையே. ஆவிக்கு ஓர் பற்று கொம்பு. இந்த கொடி இருக்கணும்னால் ஒரு கொம்பை பற்றி கொண்டால் தானே கொடி இருக்க முடியும். அதை போல இந்த ஜீவாத்மா உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் பகவானை அண்டி இருந்தால் தான் வாழ முடியும். இது உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடியது. இதை காட்டுறதுக்காகத்தான் ஈஸ்வரனிடத்தில் உத்தாரகத்துவ பிரதிபத்தின்னு சொன்னார். வேறு ஒரு சப்தத்தை இட்டு இருந்தால், புண்டரீகாக்ஷன், தாமரை கண்ணனை நம்மை வாழ்விப்பவராக நினைக்க வேண்டும் சொன்னா பொருந்தாது. ஏன் தாமரை கண்ணனா இருக்கிறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னு தோணும். ஈஸ்வரனை வாழ வைப்பவனாக நினைக்கணும்னால், ஈஸ்வரன் சொன்னாலே உள்ள ஆத்மாவா இருக்கார். ஆத்மா இருந்தா தானே உடல் இருக்கும். இந்த உடல் மூச்சு விட்டு கொண்டு வாழணும்னால் உள்ளுக்குள்ள அடியேன் என்கிற ஆத்மா இருக்கும் வரைதான். அதே போல இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் வாழ்வதே அது அதற்குள் பரமாத்மா அந்தர்யாமியாக இருப்பதால் தான். அவர் இல்லாமல் போனால் ஒண்ணுமே இதெல்லாம் வாழவே முடியாது. தது அனுப்பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவது நிருக்தம் ச அனிருக்தம் ச நிலையனம் ச அநிலையனம் ச என்று உபனிஷத்து சொல்லுகிறது. அச்சேதன பொருள், சேதன பொருள்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த அச்சேதன பொருளுக்குள்ள பரமாத்மா இருக்கவே
தான். இது 4 கால்களோடு மேஜை என்கிற பெயரோடு ஒரு பொருளா இருக்கு. இந்த பரமாத்மா இதிலிருந்து வெளியில புறப்பட்டு போயிட்டார்னால் இந்த பொருளே அழிஞ்சு போய்விடும். பெயர் இருக்காது, உருவம் இருக்காது, பொருளே இருக்காது. எதே போல இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியில போனா 2 நாள் இந்த சரீரத்தை வைக்க முடியுமா? 10 நாள் வச்சு பாதுகாக்க முடியுமா? உடனே அழுகி போய் அழிந்து போக தொடங்கிவிடும். அத போல பரமாத்மா உள்ள இருப்பதால் தான் ஜீவாத்மா வாழுகிறார், ஜீவாத்மா இயங்குகிறார். அப்ப ஆவிக்கு 10 கொம்பு எனக்கு உள்ளேயே இருந்து கொண்டு ஈஸ்வரன் தான் என்னை வாழ வைக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயங்குவதும் அவராலே, நான் வாழ்வதும் அவராலே. என்னுடைய சொரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இது அனைத்தும் அவரதீனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வாருடைய அழகான பாசுரம், எத்தேவர் வாலாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போது ஒழியுமேன்னு தெரிவிக்கிறார். உள்ள பரமாத்மா இருக்கிற வரைக்கும் திரிபுர சம்ஹாரம் சிவன் பண்ணுவார், பிரம்மா எத்தனையோ படைப்பு தொழிலை எல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் என்னைக்கு தெரியுமா? அவரவர்கள் பிரபாவம் தெரியும். எத்தேவர் வாலாட்டும் எத்தை செய்கையும், அவரவர்கள் வாலாட்டுகிறார்கள், என்னமோ தங்களுக்கு பெருமை இருக்குன்னு காட்டுறாளோ இல்லையோ. இதுவரைக்கும் நான் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டம் எல்லாம் ஆடலாம். பரமாத்மாவை வெளியில போக சொல்லிட்டு சிவனை திரிபுர தகனம் பண்ண சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் தான் எல்லாத்தையுமே செய்தார்னு தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் பாசுரம் பாடும்போது இவரே தான் தானும் சிவனும் பிரமனுமாகி பனைத்த தனி முதலை, சிவனுக்குள்ள அந்தரியாமியாக திரிபுர தகனம் பண்ணவரும் இவர் தான், பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து உலகத்தை படைத்தவரும் இவர் தான். அப்ப அரண் அயனென உலகளித்து அமைத்து உளனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஹரன் சிவன் சொன்னாலும் வெறும் சிவன் சம்ஹார தொழில் பண்ண முடியாது. சிவன் உள்ள அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கும் வரைத்தான் சம்ஹார கடவுளா இருக்க முடியும். அயன் பிரம்மா படைக்கும் தொழிலை பண்ணக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த கடவுள்னால் உள்ளுக்குள்ள நாராயணன் இருக்கும் வரைதான் அந்த சக்தி எல்லாம். இவர்களுக்குள் அவர் இல்லாமல் போனால் எந்த தெய்வமும் எதையும் செய்ய முடியாது. அப்ப நம்மை வாழ வைப்பவர், நம்மை இயங்க வைப்பவர் பரமாத்மாதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முதல்ல சொன்னார், ஆவிக்கோர் பற்றுக்கோம்பு நின்னலால் அருகின்னிலேன் காண் நச்ச சீதா த்வயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதௌ என்று ராமாயண ஸ்லோகம். லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்லுகிறார், லக்ஷ்மணா நீ வேணா திரும்ப ஊருக்கு போயிடு, அயோத்தியில கௌசல்ய தனியா விட்டு வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு, கைகேயியை தான் அவளை துன்புறுத்துவாளோன்னு தோன்றுகிறது, அதனால் நீ திரும்ப அயோத்திக்கு போய்விடுகிறாயான்னு கேட்கிறார். அப்ப லக்ஷ்மணன் சொல்லணும், உன்னை விட்டா என்னால வாழ முடியாது ராமா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி உன்னை விட்டால் சீதை வாழ மாட்டாளோ அதே போல் நானும் உன்னை பிரிந்து வாழ மாட்டேன். நச்ச சீதா த்வயாஹீனா நச்ச அகமபி ராகவ முதல்ல சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் சொன்னார், முகூர்த்தமபி ஜீவாவஹா, ஒருவேளை வாழ்ந்தாலும் எத்தனை நாள் தெரியுமா? ஏன்னா இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? அப்ப சீதை 10 மாசம் அசோகவனத்தில் இருந்தாலே சுவாமி உயிர் போகவே இல்லையே, லக்ஷ்மணன் பொய் சொன்னாரான்னு கேள்வி வரும் இல்லையோ. சீதை உன்னை விட்டு பிரிந்து வாழ மாட்டான்னு லக்ஷ்மணன் வார்த்தை உண்மையாக இருந்தால் 10 மாசம் எல்லாம் இருந்திருக்க முடியாது. ராவணன் தூக்கி போன உடனே சீதை ஆகாசத்தில் மரணம் அடைந்தாள், இப்படித்தான் வால்மீகி எழுதியிருக்கணும். ஆனா அப்படி ஒண்ணு எழுதல. 10 மாசம் சௌக்கியமா தானே இருந்தா, எப்படி உயிரோடு இருந்தாள்னு கேள்வி. அதுக்கு வால்மீகி முதல்லயே பதில் சொல்லிட்டார், முகூர்த்தமபி ஜீவாவஹ, இல்ல பிரிந்த உடனே உயிர் போயிடும்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் உயிரோடு இருப்போம். இதே போல ஒரு மீனை தண்ணீரிலிருந்து வெளியில எடுத்தால் அந்த ஈரப்பசை உடம்புல ஒட்டி கொண்டிருக்கும் வரை உயிரோடு இருக்கும், உடனே அடுத்த க்ஷணம் மரணம் ஏற்படாது. அந்த நீர்ப்பசை இருக்கிற வரைக்கும் ஒட்டின் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். மொத்தமா காய்ந்து உலர்ந்து போய்விட்டால் உயிர் போயிடுமோ இல்லையோ. அதை போல லக்ஷ்மணனுக்கு சீதைக்கும் ஒரு நீர்ப்பசை இருக்கான். என்ன நீர்ப்பசைனா, ராமனுக்கு எங்கள் பேரில் அன்பு இருக்கிறதுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பிராணன் போகாது. அந்த எண்ணம் மாறிப்போ இல்ல ராமன் நிஜமாவே தான் திரும்ப அயோத்திக்கு போக சொல்றாரே ராமர், லக்ஷ்மணனிடத்தில் அன்பு இல்லை ராமனுக்கு, அதனால போக சொல்லுகிறார்னு தெரிஞ்சா அந்த க்ஷணமே உயிர் போயிடும். எப்ப தெரியுமா? ஒரு முகூர்த்தம் உயிரோடு இருக்கலாம், ராமன் என்னமோ போக சொல்றார், ஆனா என்கிட்ட அன்பு இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ காரணம் இருக்கணும் என்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் வேணா உயிரோடு இருக்கலாமே தவிர, ராமன் என்னை கைவிட்டான்னு தெரிந்ததற்கு பிறகு ஒரு முகூர்த்தம் கூட வாழ முடியாது என்று லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார். இது ஒவ்வொருத்தருக்கும், அவர்களை போல இருக்கிற பக்தர்களுக்கு மட்டும் நினைக்க வேண்டாம். பகவான் உள்ள அந்தரியாமியாக இல்லாவிட்டால் நததஸ்தி விநாயத் சியாத் மயாபூதம் சராச்சரம்னு கீதையில சொல்ற. உலகத்தில் இருக்கிற சேதனாச்சேதனங்கள் அனைத்திலும் உள்ளுக்குள்ள பரமாத்மாவை அந்தரியாமியாக கொள்ளாத ஒரு பொருளே கிடையாது, அப்ரஹ்மாத்மகமான தத்துவம் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். வேதத்துல ஒரு பிரசித்தமான
ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். நேக நானாஸ்தி கிஞ்சன என்று ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. ஈக இந்த உலகத்தில் நானா பல ந கிடையாது, உலகத்தில் பல கிடையாது, பல கிடையாதுன்னு வாக்கியம் சொல்லுகிறது. நேர அத்வைதம் தானே சுவாமி, எவ்வளவு ஸ்பஷ்டமா வேதம் சொல்றது. பல கிடையாது, ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்குன்னு சொல்லுவது போல தோன்றும். ராமானுஜர் தெரிவித்தார், அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா முன் வாக்கியம் பின் வாக்கியம் எல்லாம் தப்பா போயிடும். அப்படி சொல்ல முடியாது. நானான்னு சொன்னால் தனித்து ஒன்றும் கிடையாதுன்னு பொருள் கொள்ள வேண்டும். யாரை காட்டிலும் தனித்து. இது பரமாத்மா. பரமாத்மாவை அந்தரியாமியாக கொள்ளாமல், அவரை அண்டி அவரை கோள் கொம்பாக கொள்ளாமல் ஒரு பொருள் உலகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆவிக்கோர் 10 கொம்பு நின்னலால் அறிகில்லேன்னு ஆழ்வார் சொல்லுவது. யாருக்கா இருந்தாலும் உள்ளே அந்தரியாமி இருக்கும் வரைதான் வாழ்வு உண்டு. அப்படி பகவான் நம்ம வாழ வைக்கிறார். நமக்கே தெரியாது. நாம எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், நான் அவர்கிட்ட ஒண்ணு கேட்கல, நான் ஏன் அவரை வணங்க வேண்டும், அவர்கிட்ட காரியம் நடக்கணும்னா நான் அவர் காலில் வந்து விழணும். எனக்கு கடவுள் இருப்பதே கிடையாது, இருக்கிறதே ஒத்துக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் எனக்கு அவருக்கு என்ன கொடுக்கல் வாங்கல்னு பேசிட்டு இருப்போம். அந்த நாஸ்திகனுடைய உள்ளுக்குள்ளேயே அதே பரமாத்மா இருந்து வாழ வச்சுட்டு இருக்கார். அவனுக்கு தெரியாது, ஓ பரமாத்மா இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை. இறைவன் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கணும், இல்லாட்டா அந்த வார்த்தை வெளியிலேயே வர முடியாது. அப்படி எந்த திசையில் ஒருவன் அன்போடு இருந்தாலும் வெறுப்போடு இருந்தாலும் விடாமல் அந்தரியாமையா இருக்கார். அதைத்தான் உத்தாரகத்துவம்னு தெரிவித்தார். அடுத்தது என்னுடைய வாழ்நாள் என்று ஆழ்வாருடைய பாசுரம். என் அப்பன் எனக்காயிருளாயின்னு வரிசையா சொல்லும் போது ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாணாள். எம்பிரான் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கார். எந்தை எனக்கு அப்பாவாக பிதாவாக இருக்கிறார். என்னுடைய சுற்றம் எனக்கு உறவினர்களாக இருக்கிறார். எனக்கு அரசு என்னை ஆண்டு என்னிடத்துல கைங்கரியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுவாமி தலைவனாக இருக்கிறார். என்னுடைய வாணாள், வாழ்நாள்னா ஆயுசு, நான் உயிரோடு இருப்பதே பகவானால தான். அவர் இல்லாவிட்டால் எனக்கு ஆயுசு உயிரே கிடையாது என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஆவியை அரங்கமாலை, இது திருக்குறுண்டாண்ட பாசுரம். ஆவியை அரங்கமாலை அழுக்குடம் வெச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் நாமம். நமக்கு வேண்டியது ஆவியை அரங்க மாலை. நமக்கெல்லாம் ஆவியாக உயிராக ஜீவனமாக இருப்பவரே பகவான் தான் என்று முதல் பிரதிபத்தி. அப்ப ஈஸ்வரன் சொன்னாலே அவரால் தான் நான். ஈஸ்வரன் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அவன் அசுரன் என்று கண்ணனுடைய கூற்று. தேவாசுர விபாக யோகம்னு கண்ணன், இதர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் அசுரர்கள்னு அவர்களுடைய பண்புகளை வகுத்து காட்டுகிறார். அப்ப யாரெல்லாம் பகவானுக்கு நான் அடிபணிந்தவன், அவர் படைத்த உலகத்தில் அவர் கொடுத்த பொருள்களை அவர் கொடுத்த புலன்களை கொண்டு அனுபவித்துக் கொண்டு வாழுகிறேன் என்கிற புரிதல் இருந்தால்தான் தெய்வத்தன்மையினை ஒத்துக்கிறார். அதெல்லாம் கிடையாது. உலகம் தானா இருக்கு, நான் தானா உண்டாயிருக்கேன், ஈஸ்வரனை நம்பி நான் எதுவும் இல்லை, என்னுடைய சக்தியை கொண்டு பணம் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வலிமையை கொண்டு வீடு வாசல்னு என்னென்னமோ நான் அடைகிறேன். நான் யாரையும் நம்பி இல்லைன்னு நினைத்தால் அது அசுரத்தன்மை. ஈஸ்வரோகம் போகி ஆட்யஹா அபிஜனவான் நினைச்சால் அப்ப அசுரத்தன்மை. ஈஸ்வரனால் தான் நான், அவர் இல்லாமல் நான் என்று ஒருவனே கிடையாது என்கிற எண்ணம் இருந்தால் அப்ப அவன் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு வேண்டிய முதல் எண்ணத்தை அடைந்திருக்கிறான் என்று முதல்ல தெரிவித்தார். அடுத்தது சார், உன்னை விட்டு எங்கனே தரிக்கேன். இது கங்குலும் பகுலும் பாசுரம். உன்னை விட்டா என்னால தரிக்க முடியாது. அப்ப உள்ள பரமாத்மா இருக்கும் வரை அவருடைய அனுபவம் இருக்கணும். இந்த பாசுரத்துல சின்ன வேறுபாடு இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ உள்ளுக்குள்ள பரமாத்மா இருந்து வாழ வைக்கிறார்னு சொல்லிட்டார். ஆனா இந்த பாட்டில் ஆழ்வார் சொல்லுவது எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டுன்னு சொன்னால் உன்னை பத்தி நினைக்காமல் உன்னை அடையாமல் என்னால தரிக்க முடியாது. இது 2வது விதம் வாழ வைப்பது. ஞானம் இல்லாதவனுக்கு உள்ளுக்குள்ள மறைந்திருந்து வாழ வைக்கிறார். ஞானம் பிறந்து சேஷத்துவத்தை புரிந்து கொண்டவனுக்கு அனுபவிக்கும் பொருளாக இருந்து வாழ வைக்கிறார். நமக்கு தண்ணீர் வேணும், தாகம் எடுக்கிறது, சாமி உமக்கு தெரியறதோ தெரியலையோ உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் ரட்சிக்கிறாரேன்னு சொல்ல முடியாது. அப்ப தண்ணீர் வேணுமோல வாழ வைக்கிறதுக்கு. அதை போல ஞானம் பிறந்தவனுக்கு அனுபவிக்கும் பொருளாக இருந்து வாழ வைக்கிறார். ஞானம் இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து வாழ வைக்கிறார். இது உத்தாரகத்துவம்னு சொன்னார். அடுத்து ஆச்சாரியன் அளவில் உபகாரகத்துவ பிரதிபத்தியாவது என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என்றும் மருவித்தொழும் மனமே தந்தாய் என்னும் தேவுமத்தறியேன் என்னும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் என்னும் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே எண்டிசியும் அறிய எம்புகேன் என்றும் இருக்கை. ஆச்சாரியனிடத்துல நன்றி உணவு இருக்க வேண்டும். அதான் உபகாரகத்துவம்.
அவர் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார், அதற்கு அவரிடத்துல நன்றியோடு இருக்க வேண்டும். உதவி செய்திருக்காருன்னு நம்ம புரிந்து கொண்டாலே நன்றி உணர்வு தானாக வந்துவிட போகிறது. அப்படி என்ன உதவி பண்ணிருக்காருன்னு சொன்னா இதெல்லாம் தான் உதவி. முதல்ல தெரிவித்தார், என்னை தீமனம் கெடுத்தாய். என்கிட்ட ரொம்ப மோசமான ஒரு மனம். இது அடுத்தடுத்த பாட்டு. என்னை தீமனம் கெடுத்தாய்னு ஒரு பாட்டு, மறுவித்தொழும் மனமே தந்தாய்னு அடுத்த பாட்டு. 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி கேசவந்தமர்ல ஆழ்வார் பாடுறார். வாமனன் என் மரதகவண்ணன் தாமரைக்கண் என்னன் காமனை பயந்தாய், என்னென் குழல் பாடியே பணிந்து தூமனத்தனாய் பிறவித்துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய். நேத்திக்கு வரைக்கும் தீமனம், இன்னைக்கு தூமனம். தீமனம்னா என்ன? பகவானும் உலக பொருட்களும் சமமானவை. இதுவும் இனிமையானது, இதுவும் இனிமையானது. இரண்டுத்தையுமே அனுபவிக்கலாம் நினைச்சு சமமாக பகவானையும் லௌகிக விஷயத்தையும் எண்ணினால் அது தீமனம். அது ரொம்ப தாழ்ந்தது. தூமனம்னா என்ன? ஐயோ, பகவான் இதை விட மிக உயர்ந்தவர், நித்தியமான பொருள், எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருள் என்கிற புரிதல் வந்தால் அதுதான் தூய்மையான மனம். பகவான் ஆழ்வாருக்கு பண்ணது தீமனம் கெடுத்தாராம். தூமனத்தை, தூமனத்தனாய் பிறவித்துழது நீங்க இந்த பாசுரம், எனக்கு நல்ல மனத்தை கொடுத்தான் என்று அடுத்த பாசுரம். இப்படி ரெண்டுமே வெவ்வேறு மனசெல்லாம் பகவான் மாற்ற மாட்டார். இருக்கிறது ஒரு மனசுதான். ஆழ்வார் ஏன் அப்படி பாடுறார்னால் அந்த மனசு இப்படி மாறித்துன்னு அவரால் நம்ப முடியலையா. யாரோ ஒருத்தர் தவறான பழக்கங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு நல்ல பக்தி ஞான வைராக்கியம் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம், அப்படியே மாறி போய் ஆச்சாரியனே கதின்னு கைங்கரியம் அங்கேயே இருந்தார். நமக்கே சந்தேகம், சுவாமி இது அவரை தான் ரெட்ட குழந்தையா இருக்குமோ, அவர் வேற இவர் வேறையா இருக்கும், அவர் இப்படி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தோணுமோ இல்லையோ. அதை போல ஆழ்வாருக்கு என் தீமனம் இப்படி மாறி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியலையா. அதனால தீமனம் கெடுத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. மறுவி தொழும் மனமே தந்தாய், உன்னை விட்டு பிரியாமல் எப்போதும் தொழக்கூடிய புது மனசை கொடுத்தாய்னு ஆழ்வார் பாடுறார். தனியா வேற மனசெல்லாம் கொடுக்க மாட்டார், அந்த மனதைத்தான் பகவான் மாற்றுகிறார். இதுதான் அதுன்னு ஆழ்வாரால நம்ப முடியல, அதனால வெவ்வேறு மனது போல பாடுகிறார். இது ஆழ்வார் பாடுவது பகவானுடைய விஷயத்தில். நாம ஆச்சாரியன் விஷயத்தில் இந்த பிரதிபத்தியை வச்சுக்கணும். நமக்கு பகவான் எங்க உபதேசித்தார், அவருக்கு மயர்வர மதுநிலம் நேர பகவான் உபதேசித்தபடியாலே அவருக்கு இந்த எண்ணமெல்லாம் பரமாத்மாவிடத்தில் வருது. நமக்கு தீமனம் கெடுப்பது யாரு? நமக்கு மனமே மறுவித்தொடும் மனமே கொடுத்ததெல்லாம் ஆச்சாரியன் தானே. அப்ப அவரிடத்தில் இந்த எண்ணம் இருக்க வேண்டும், அவரையே தெய்வமாக கருத வேண்டும். ராமானுசனம் இறையவனேன்னு பாசுரம். ராமானுசன் சொல்லும் போது, வருத்தும் பரவிருள் மாத்த எம் பொய்கைப்பெறான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி திருவுள்ளத்தே இருத்தும் பரவன் ராமானுசனம் இறையவனே. அப்ப இறைவனாக ராமானுசரை பார்க்கணும்னால் இறைவன் என்னென்ன உதவி பண்ணுவாரோ அது அனைத்தையும் ஆச்சாரியனும் செய்கிறார். எந்த விதத்திலும் குறைவு கிடையாது. ஈஸ்வரனால ஞானத்தை கொடுக்க முடியும், ஆச்சாரியனும் ஞானத்தை கொடுக்கிறார். ஈஸ்வரன் பாபங்களை போக்குவார், ஆச்சாரியனும் பாபங்களை போக்குறார். ஈஸ்வரனுடைய கட்டாட்சத்துக்கே பெருமை உண்டு, ஆச்சாரியனுடைய கட்டாட்ச பெருமை உண்டு. ஈஸ்வரன் பண்ணுவது தன்னை பற்றினவர்களை தனக்கு நிகராக உயர்த்துகிறார், ஆச்சாரியன் பண்ணுவது தன்னை பற்றினவர்களை தனக்கு நிகராக ஞான பக்தியாதிகளிலே உயர்த்துகிறார். அப்ப எல்லா விதத்திலும் இவர்கள் 2 பேர் ஒருவர். சுவாமி வேதாந்த தேசிகன் ஞாச விம்சதின்னு ஒரு பிரபந்தம், அந்த ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறார். ஆனா அஜ்ஞான துவாந்த ரோதாத் அக பரிஹரணாத் ஆத்ம சாமியாவகத்வாத் ஞானம் கொடுக்கிறார், பாபம் போக்குகிறார், தனக்கு நிகராக ஆக்குகிறார். திவ்ய திருஷ்டி பிரபாவாத் கட்டாட்ச பெருமை இருக்கிறது. நிஷ்பிரத்யூக ஆனுஷம் சியாத் 2 பேருக்கும் தடையில்லாத கருணை அபாரமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலே ஆச்சாரியா தேவவத் சியாது உபாஸ்யா, தெய்வத்திடுக்கும் இருக்கும் நம்பிக்கை எண்ணம் ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேண்டும் தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியன் பண்ற உதவி சாதாரணம் அல்ல. தெய்வம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த தெய்வம் ஆச்சாரிய உருவத்தில் வந்து செய்கிறதுன்னு வச்சுக்கணும். ஆச்சாரியன் தனி, தெய்வம் தனியனே பார்க்க வேண்டாம். ஆச்சாரிய ஹரி சாட்சாத் நேர அவரே வந்து அவதரித்து உபதேச முத்திரையை கொண்டு, நேற்று வரைக்கும் சங்கரத்தை வச்சு வெட்டிட்டு இருந்தார், கழுத்தை வெட்டிட்டு இருந்தார். இப்ப உபதேச முத்திரையை வச்சுன்னு மனசுல இருக்கிற அஜ்ஞானத்தை மட்டும் வெட்டுறார். வெட்டுவது உண்மைதான், கழுத்தை வெட்டுறோமா அஜ்ஞானத்தை வெட்டுகிறோமா என்பதில் மட்டும்தான் வேறுபாடு. அப்ப ஆச்சாரியனை பகவானை போல நமக்கு மனத்தை தீமனம் கெடுத்து நல்ல மனத்தை கொடுப்பவராக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுவித்தொழும் மனமே தந்தாய் தேவு மற்றறியேன். மதுரகவியாழ்வார் எப்படி நம்மாழ்வாரையே தெய்வம்னு கொண்டார். ஏன்? எல்லா விதமான உதவியையும் செய்தது நம்மாழ்வார் தான். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் ஞானம் கொடுத்தார்னு சொன்னார்.
பல்வினை பாத்தி அருளினான், பாபங்களை எல்லாம் போக்கினார்னு சொல்றார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான், மற்ற எல்லாரும் கைவிட்ட போது என்னை கைவிடாமல் பிடிச்சு தூக்கினார்னு சொல்றார். அப்ப இது எல்லாம் செய்கிறபடியாலே ஆச்சாரியனிடத்திலே நன்றி உணர்வு, ரொம்ப உபகாரகத்துவ புத்தி இருக்க வேண்டும். சரி சுவாமி, உபகாரகத்துவ புத்தி இருக்கு, எப்படி அதை திரும்ப செலுத்தலாம்? நான் யாருக்கும் கடன்பட்டு இருக்க விரும்பல, ஆச்சாரியன் எனக்கு உதவி பண்ணிருக்காரோ இல்லையோ, நான் திரும்ப அவருக்கு என்னென்ன உதவி பண்ணமோ பண்ணி அவரிடத்துல நான் கடன்பட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்னால், நீ வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாலும் அந்த கடனை தீர்க்கவே முடியாது. ஆழ்வார்கள் அதுக்கு ஒரு பாசுரம் சொல்றார் பாருங்க. என் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், ஒண்டமிழ் சடகோபன் அருளையே எண்டிசையும் அரிய இயம்புகேன். நாம் பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், எந்த நம்மாழ்வார் என்னை திருத்தி பணிகொண்டாரோ அவருடைய புகழ் திக்கட்டும் பரவும்படிக்கு எடுத்து எடுத்து சொல்ல முடியும். அதை தவிர என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே, உந்தனுடைய திருவடிகள்ல அன்பை செலுத்திட்டேனே, நீர் எனக்கு எவ்வளவு அன்போட உபதேசம் பண்ணீரோ அந்த அன்பையெல்லாம் நான் திரும்ப செலுத்திட்டேன்னு மதுர்கவி ஆழ்வார் சொல்லவே இல்லை. அவர் சொல்றது முயல்கின்னே, என்னால பண்ண, நான் எவ்வளவு பண்ணாலும் அது முயற்சியில மட்டும்தான் இருக்க போறதே தவிர ஒரு நாளும் அது முடிவுக்கு வரப்போவதே கிடையாது. ஏன்னா அவர் பண்ண உதவி அப்பேற்பட்ட உதவி. இந்த ஞாச விம்சதி ஸ்லோகம் சொன்னேன், அதுல கடைசியில தெரிவிக்கிறார், அப்பிரத்யுபகரண தியா, ஆச்சாரியன் பண்ண உதவிக்கு திரும்ப ஒரு பதில் உதவியை ஒரு நாளும் சிஷ்யனால பண்ணி முடிக்கவே முடியாது. வேற எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சுதன்னில் பட்டு தேசாந்தரத்துக்கு போகாமல் அவர் அருகிலேயே இருந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் கைங்கரியம் பண்ணி முடிச்சாலும் அவர் பண்ணதுக்கு நிகரா நான் உன்னை பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்பவும் எதுவுமே செய்ய முடியவில்லை, இன்னும் பண்ண முடியுமா இன்னும் பண்ண முடியுமான்னு யோசிக்கலாமே தவிர உபகாரத்தை திரும்பி செலுத்துவது, பிரத்யுபகாரம் பண்ணுவது என்று ஆச்சாரியனிடத்தில் முடியவே முடியாது. அப்ப ஆச்சாரியனிடத்தில் உபகாரகத்துவ புத்தி இருக்க வேண்டும். அவர் நமக்கு பேர் உதவி செய்திருக்கிறார் எண்ணம் இருக்கணும். அதை திரும்ப செலுத்தணுங்கிற எண்ணம் கூட இருக்கலாம், அதுல கூட தப்பே கிடையாது. ஆனா செலுத்தி முடிக்க முடியாது என்கிற புரிதல் இருக்க வேண்டும். ஆழ்வாருடைய பாசுரங்களே பார்த்தால் இதெல்லாம் ஆச்சாரியனை பத்தி சொன்னாரோ இல்லையோ, எங்கெல்லாம் தூது விடுகிறார்களோ அந்த இடத்துல அந்த தூது விடுகிற பக்ஷியையே தான் ஆச்சாரியனாக சொல்லுவார்கள். 4 இடத்துல நம்மாழ்வார் தூது விட்டார். அஞ்சுநிறை மடனாராய், வைகல் பூங்கழிவாய், பொன்னுலகாளீரோ, எங்கான லகங்கழிவாய், 4 பதிகங்கள். 4 இடத்திலும் ஆழ்வாருடைய எண்ணம் என்ன, உங்களுக்கு நான் எப்படி பிரத்யுபகாரம் பண்றதுன்னு தெரியல, பொன்னுலக ஆளீரோ புவனி முழுதாளீரோ நன்னல புள்ளினங்காள், பட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு தூது அனுப்புகிறாள் ஆழ்வார். போய் எனக்காக பகவான் இடத்துல போய் சொல்லுங்கோ, நான் ரொம்ப தவிக்கிறேன், அவனை அடைய முடியாமல், சீக்கிரம் என்னை வந்து கை கொள்ள வேண்டும்னு செய்தி சொல்லணும். சரி ஆழ்வீர், என்ன பரிசு கொடுப்பீர்? நான் போய் செய்தி சொல்லிட்டு தூது நன்னா பண்ணிட்டு வந்தேன்னா, ஒரு ஹனுமானுக்கு ராமன் ஆலிங்கனமே கொடுத்தார். கண்ணனுக்கு ஒன்றும் கிடைக்கல, பாண்டவர்களுக்காக தூது போயிட்டு வந்ததுக்கு கண்ணனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இன்னும் அவரை சிறை பிடிப்பதற்கு முயற்சி வேணா பண்ணா, இவ்வளவுதான் நடந்தது. இப்ப இந்த பக்ஷி கேட்கறது, எனக்கு என்ன பரிசு கொடுப்பாய் நான் தூது போனால்னு கேட்டால், ஏதோ பொன்னுலகாளியரோ புவனி முழுதாளியரோ, இந்த வைகுந்தம் இருக்கே பொன்னுலகு, அதை வேணா உங்க பேர்ல மாத்தி எழுதி கரையம் பண்ணி கொடுத்துட்றேன். புவனி, இந்த 7 உலகங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சுடுறேன்னு ஆழ்வார் சொன்னார். பெரியவாச்சான் பிள்ளை கேட்டார், இதெல்லாம் இவரோடதே இல்லையே, பகவானுடைய சொத்தெல்லாம் இவர் வித்து கொடுக்கிறேன்னு சொல்றாரே, என்ன அர்த்தம்னு கேட்டால் இங்க நம்பிள்ள சொல்றார், நாளைக்கு இந்த தூது பலித்து விட்டதென்றால் பெருமான் நம்மாழ்வார கல்யாணம் பண்ணிடுவார், சேர்ந்துருவாரோ இல்லையோ, சேர்ந்துட்டா கணவன் சொத்தெல்லாம் மனைவிக்குத்தானே, பொன்னுலக ஆளியரோ புவனி முழுதாளியரோன்னு ஆழ்வார் இப்பவே எடுத்து கொடுக்கிறாராம். ஏன் கொடுக்கணும்? இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார்? இன்னொரு எங்கான லகங்கழி வாயில சொல்லுகிறார், நும் கால்கள் என் தலைமேல் கிழுமீரோ நுமரோடே, உங்க திருவடிகளை என் தலைமேல வைங்கோ, நீங்க மட்டும் வேண்டாம், உங்கள் மனைவிமார்கள் உங்கள் குழந்தைகள் எல்லார் திருவடிகளையும் நான் தலையால தரிக்கிறேன் ஆழ்வார் பாசுரம். இதெல்லாம் ஏன் வருது? உபகார ஸ்மிருதி. அவர்கள் பண்ண உதவிக்கு ஒரு நினைவாக ஏதான திரும்ப பண்ண முடியுமா என்கிற எண்ணத்தோடு இந்த பாசுரங்களை பாடுகிறார். அப்ப ஆச்சாரியனிடத்தில் இவர் தெய்வம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்திருக்கிறார்ங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த உபகாரத்துக்கு பதிலுதவி செய்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். முடிந்தவரை அவர் திருவடிகளை தலையிலே தரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேண்டிய பிரதிபத்தி என்று 2வது சொன்னார். அடுத்து 3வது, ஸ்ரீவைஷ்ணவர்கள் அளவில் உத்தேசிய பிரதிபத்தி ஆவது. ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் இவர்கள் தான் எனக்கு சோறு, இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் தான் இத்தனை நாள் நான் தவித்து போயிருந்தேன், இப்ப இந்த பக்தர்களோடு எனக்கு ஒரு துணை ஏற்பட்டதேன்னு ஆனந்தப்பட வேண்டும். உத்தேசியம்னா குறிக்கோள், அடைய வேண்டிய இலக்கு. ஸ்ரீவைஷ்ணவர்கள் தான் உத்தேசியம், பகவான உத்தேசியம்னு சொல்லல.
பகவான வாழ வைப்பவர்னு சொல்லிட்டார். சுவாமி வாழ்ந்து என்ன பண்ண போறீர்னால் அடியார்கள் குழாங்களையே உடன்கூடுவது என்னுகலோ என்று பிராபியத்தை சொல்லுகிறார். சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியர் என்றும் போதொடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்னார் என்னும் எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற இருநிறாத்தார் கிமையவர் நேர் ஒவ்வார் தாமே என்னும் பயிலும் திருவுடையார் எவரேறும் அவர் கண்டில் பயிரும் பிறப்பிடதோறும் எம்மை ஆளும் பரமர் என்றும் இருக்க கடவது. அப்ப பக்தர்களைத்தான் இலக்காக கொண்ட வேண்டும். பகவானுடைய கதைகள், ராம கதைகள், தொத்தலர் பூம் சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் தொடர்ந்து தொலை கங்க தன்னை பத்தியுடை குகங்கடத்த வனம் போய்ப்புக்கு பரதனுக்கு பாதகமும் அரசும் ஈந்து, இப்படி எல்லாம் ராமன் பண்ணார்னு ஒரு பக்தன் தெரிந்து கொண்டால் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இரு நிலத்தார் இதையெல்லாம் தெரிந்து அந்த நினைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமே, வைகுந்தத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் கூட அவர்களுக்கு நிகராக மாட்டார்கள் என்று குலசேகராழ்வாருடைய பாசுரம். இப்படி சாமி என்ன பண்ணாலும் நித்திய சூரிகள் தானே, அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள், பாப புண்ணியங்களே கிடையாது, ரஜோகண தமோகணம் கிடையாது, அஜ்ஞானம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு நிகரா இந்த 4 பக்தர்களை சொல்ல முடியுமானால் அவர்களை விட உயர்ந்ததாக சொல்லலாம்னு தெரிவிக்கிறார். ஏன்னா அவர்கள் பகவானையே நினைத்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாது. இப்போ ஒரு மாணவன் 98 எடுத்துட்டு இருக்கார், இல்லை 95 எடுத்துட்டு இருக்கார். ஒரு பள்ளிக்கூடம் என்ன பண்ணும், நிறைய நான் 2000 பேர் எடுத்துப்பேன், ஆனா ஏற்கனவே 95 வாங்குறவாளை மட்டும்தான் எடுத்துப்பேன்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துட்டு எல்லாரையும் 99 வாங்க வச்சு 100க்கு 100 எல்லாருமே தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுல பெரிய விஷயமே கிடையாது. 20 மதிப்பெண் வாங்குற குழந்தைகளா சேர்க்கணும், சேர்த்து ஒரு 40, 50, 70 வாங்க வைக்கணும், எல்லாரையும் தேர்ச்சி பெற வைத்து விட்டேன்னு சொன்னால் தானே அது உரியதாக இருக்கும். அதை போல பார்க்கும்போது இப்போ ஸ்ரீவைஷ்ணவர்களோடு சேர வேண்டும். விண்ணுளாரும் சீரியர் என்னால் விண்ணுளார் நித்திய சூரிகளுக்கு இருக்கிற இடம் வைகுந்தம். அங்க ரஜோகணம் தமோகணம் கிடையாது, எந்த பசி தாகம் தூக்கம் எந்த உபதிரவங்கள் வியாதி நோய் ஒன்றும் கிடையாது. இது எதுவும் இல்லாத போது பக்தர்களாக இருப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் இத்தனை உபதிரவங்கள் இருக்கும் போது ஒருத்தர் பக்தராக இருந்தால் அவர்தான் சிறந்தவர்னு ஆழ்வாருக்கு எண்ணம். அதனால சீதனை, அந்த சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியனே, சீதன்னா இந்த இடத்துல ரொம்ப குளிர்ந்தவர்னு அர்த்தம். நாமெல்லாம் உலகத்துல கொதிச்சு போயிருக்கோமோ இல்லையோ, அப்ப பகவான் குளிர்ந்து இருக்கார். அந்த குளிர்ந்த பகவான் பார்க்கடலில் சயனித்திருப்பவரை நினைத்தால் நமக்கு அந்த தாபங்கள் போகும். அப்படி யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே, வைகுந்தத்துக்கு போய் பிரம்மத்தை அனுபவிப்பவரை விட இந்த உலகத்திலேயே இருந்து அனுபவிப்பவர்களுக்கு பூசுரர்கள்னு பேர் சொல்லுவா. பூ அப்படின்னா இந்த உலகம், சுரர்கள்னா நித்திய சூரிகள். பூமியில் இருக்கும் போதே சுரர்கள் நித்திய சூரிகளை போல வாழக்கூடியவர்கள். இந்த உலகத்துல பற்று கிடையாது, பற்றற்ற பகவானுடைய அனுபவத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப இலக்கு யாரு? அடியார்கள் குழாங்களையே உடன்கூடுவது என்னுகளோன்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமு பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன்கூடுவது என்றுகளோ. எனக்கு வைகுந்தத்துக்கு போகணும், எதுக்கு? பகவானை காண்பதற்காக என்று ஆழ்வார் சொல்லவில்லை. களிப்பும் கவர்வும் அற்று. இந்த உலகத்தில் அப்பப்ப மாத்தி மாத்தி இன்பம் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. களிப்புனா இன்பம், கவர்வுனா துன்பம். அற்று இன்ப துன்பங்களே இல்லாமல் போக வேண்டும்னு ஆழ்வார் தெரிவித்தார். வைகுந்தத்துக்கு போய் இன்பப்பட வேண்டாமானால் இங்க சொல்றது லௌகிகமான இன்ப துன்பங்கள், சம்சாரத்துல மாற்றி மாறி வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அருந்து போக வேண்டும். அற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பற்று, ஜன்மம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, கிழட்டுத்தன்மை வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. இது எல்லாவற்றையும் தாண்டிவிட வேண்டும். ஒளிக்கொண்ட சோதியமாய் இந்த ஆத்மாவினுடைய உண்மையான தன்மை நன்னா வெளிப்படணும். ஸ்வரூப ஆவிர்பாவம்னு தெரிவிப்பார்கள். ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு உபனிஷத்து சொல்றது. இந்த சம்சாரத்தில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஒரு நெருப்புக்கு மேல சாம்பல் மூடி இருக்கிறா போல அவருடைய பண்புகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கும். இந்த அவித்யை பாப புண்ணியங்களை விலக்கினால்தான் ஆத்மாவனுடைய ஞானம் முழுவதுமாக பிரகாசிக்கும். அதைத்தான் ஒளிக்கொண்ட சோதியமாய்னு தெரிவிக்கிறார். ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்றுகளோ, என்னைக்கு நான் போய் சேரப்போகிறேனோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். யாரோட சேரணம்? பரமபதநாதனோடு சேரணமானால் அடியார்கள் குழாங்களையே துளிக்கின்னவான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ன மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே. வைகுந்தத்தில் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு என்றைக்கு சேரப்போகிறேனோன்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு பாடுகிறார். அப்ப உத்தேசியம் யாரு? மற்ற ஸ்ரீவைஷ்ணவர்கள். பகவான் வாழ வைக்கிறார், ஆச்சாரியன் ஞானத்தை கொடுத்து பாபத்தை போக்கி உதவி செய்கிறார். ஸ்ரீவைஷ்ணவர்கள் தான் இருந்து வாழ்க்கைக்கு
பயன் என்னன்னால் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பரிமாற்றம், அனுபவம், அவர்களுக்கு கைங்கரியம் செய்வது, இதுதான் உத்தேசியம் என்று மூன்றாவது சொன்னார். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர். 2-10 பாசுரங்கள். நெடுமார்க்கடிமை 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி. அதே போல பயிலும் சுடரை மூர்த்தியை 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி. இந்த 2 இடத்திலும் தான் பக்தர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று ஆழ்வார் பறக்க சொல்லி இருக்கிறார். அது 3வது விஷயம் சொன்னார். மேல 4வது உபாயத்தளவில் அத்தியவசாய பிரதிபத்தியாவது. உபாயம் என்றால் நாம் மோட்சம் அடைவதற்கான வழி. அந்த வழி யாரு? பரமாத்மா தான். அதுல சந்தேகம்னு இப்ப சொல்லவே இல்லை. உபாயம் பரமாத்மா என்பதிலேயே சந்தேகப்பட்டு இருக்க கூடாது. பரமாத்மாவை உபாயமாக பற்றிவிட்டேன், அவர் கண்டிப்பாக எனக்கு மோட்சம் கொடுப்பார்ங்கிற உறுதியும் வேணும். ரெண்டுமே இருக்கு. உபாயத்தில் அத்தியவசாயம்னு சொன்னா உறுதி. உறுதி என்பது 2 விதமான உறுதி. இந்த வழியில போகணுமா அந்த வழியில போகணுமான்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு வழியில போகும்போது இது என்ன இலக்குக்கு அழைத்து சென்று விடுமா என்கிற சந்தேகம் இருக்கக்கூடாது. ரெண்டுமே நமக்கு ஒரு மூல்யம். 2 பாதை இருக்குன்னா எப்படி போலாம்னு சந்தேகத்துல திகைத்து போய் நின்று கொண்டே இருக்கலாம். அதுவும் பண்ணக்கூடாது. பகவான் தான் உபாயம் என்று முடிவெடுத்து பற்றிவிட வேண்டும். பற்றின பிறகு கொடுத்துருவாரோன்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. மகா விஸ்வாச பூர்வகம் சரணாகதி பண்ணும் போதே முழுமையான நம்பிக்கையோடு தான் பகவான் இடத்துல சரணாகதி பண்ண வேண்டும். அதைத்தான் அத்தியவசாயம் என்று தெரிவிப்பார்கள். அதை தெரிவிக்கிறார். உபாயத்தில் அத்தியவசாய பிரதிபத்தியாவது களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்றும் என்னான் செய்கேன் யாரே களைகண் என்ன என் செய்கின்னாய் என்றும் யாவராலும் உன்னும் குறைவேண்டேன் என்றும் நல்லான் அருளால் என்றும் நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே என்றும் இருக்கை என்று எல்லா ஆழ்வார்கள் பாசுரங்களையும் எடுக்கிறார். முதல்ல நம்மாழ்வாருடைய பாசுரம் 6ஆவதனை பற்றி பாடும்போது களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன். பகவானே, நீதான் என் துன்பத்தை போக்க வேண்டும். களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய், நீ ஒழிக்காமல் போனால் களைகண் மற்றிலேன், உன்னை விட்டால் எனக்கு வேறு உபாயம் கிடையாது, வேறு போக்கு கிடையாது. அனன்யாருக சரணத்துவம், உன்னை தவிர வேறு எனக்கு சரணமே கிடையாது என்கிற உறுதி வர வேண்டும். இந்திரன் சந்திரன் குபேரன் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்னால் அவர்களால் என்ன பண்ண முடியும்? என்ன போல அவர்களும் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என் நான் செய்கேன் யாரே களைகண் என்னை என் செய்கின்னாய். 3 விஷயம் ஆழ்வார் கேட்டார். என் நான் செய்கேன், என் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த சம்சாரத்தை கடப்பதென்பது. அப்ப நான் ஒரு முயற்சி செய்து எதையுமே சாதித்து விட முடியாது. நான் என்னதான் பண்ண முடியும்? சரி, இந்திரன் சந்திரன் குபேரன் யாரே களைகண் இவர்களெல்லாம் தாங்களே தவிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அவரவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் தெரிகிறது பகவான் இடத்துல தான் போய் நிற்கணும்னு. முதல்ல யாரும் சொல்றதே கிடையாது. எங்கால விழுங்கோ எங்கால விழுங்கோன்னு எல்லா தெய்வமும் சொல்லும். அந்த தெய்வத்துக்கு ஒரு துன்பம் வருமோ இல்லையோ, அன்றைக்குத்தான் அந்த தெய்வம் சரி எல்லாரும் வாங்கோ பகவான் இடத்துல போய் காலில் விடலாம்னு சொல்லும். சுவாமி உண்மை பற்றணும்னு சொல்லிடுறேன்னால் நேத்தி வரைக்கும் கஷ்டம் வரல, அதனால என் காலில் விட சொன்னேன். கஷ்டம் வந்தால் பகவான் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும்னு சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ எல்லாரும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப என் நான் செய்கேன், நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. யாரே களைகண், யாரோ 3வது மனுஷர் இதுல ஒன்றும் பண்ண முடியாது. என்னை என் செய்கின்னாய், நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உனக்கு எண்ணம் இருந்து உனக்கு கருணை இருந்தால் எண்ணம் இருந்தால் எனக்கு முக்தி கொடுத்து விடலாம். நீ என்ன நினைக்கிறாய், உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு திருவங்கை ஆழ்வார் பாசுரம். அப்ப எப்பவுமே பகவானுடைய எண்ணம் முக்கியம். அவர் மனசு வைத்தால் தான் முக்தி கிடைக்குமே தவிர நான் துடித்து விட்டேன், நான் உயர்ந்து விட்டேன், பண்பட்டு விட்டேன் என்பதற்காகலாம் மோட்சம் கிடைத்து விடாது. இது நாமா பண்ண வேண்டிய ஒரு காரியம். எவ்வளவு ஞானம் பக்தி வளர்த்துக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு நல்லது. நான் ஞான பக்திகளை வளர்த்து கொண்டதற்காக மோட்சம் கொடுன்னு கேட்டால் பக்தி யோகம், அது சரணாகதியே கிடையாது. நீ கருணையால மோட்சத்தை கொடுக்க வேண்டும். நான் என் இயல்பாக இதையெல்லாம் வளர்த்து கொள்ளுகிறேன் இருக்க வேண்டும். அப்ப முதல்ல அத்தியவசாயம் உறுதி இருக்க வேண்டும். உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். நீ ஒரு கட்டத்தை போக்க மாட்டாய் என்றால் வேற யாரும் போக்கதில் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த அளவுக்குன்னால் என் முயற்சியால அடையப்படும் நீயும் எனக்கு வேண்டாம்னு தெரிவிக்கிறாராம். அழகா அந்த இடத்துல நம்பிள்ள தெரிவிக்கிறார். உன் முயற்சியால் உன்னை அடைய வேண்டும், மற்றவர் முயற்சியால மற்ற பொருளையும் அடையக்கூடாது, என் முயற்சியால மற்ற பொருளையும் அடையக்கூடாது, என் முயற்சியால உன்னையும் அடையக்கூடாது. அவரைத்தானே அடைகிறோம், பரமாத்மாவே அடைகிறோம்னா எந்த வழியில போனா என்ன? ஆங்கிலத்துல சொல்லுவாரோ இல்லையோ, முடிவு வழிகளை எல்லாம் சரிப்படுத்திடும், அதெல்லாம் ஒத்துக்கலாம் அப்படின்னுட்டு. அப்படியெல்லாம் ஆழ்வார் ஒத்துக்கவே இல்லை. முடிவு அடைவது பகவானையாகவே இருந்தாலும் அது அவர் அருளால வந்தாத்தான் நான் ஏத்துப்பேன். ஏன்னா நான் முயற்சி எடுத்தேன் என்றால் ஆத்மாவனுடைய அடிப்படை ஸ்வரூபத்தையே அழிச்சுட்டேன்னு அர்த்தம்.
நான் சேஷபூதனே கிடையாது, நான் அவருக்கு உடைமையே கிடையாது. அதை அழித்து விட்டு அப்புறம் என்ன பரமாத்மா அனுபவம்? அது பகவானுக்கு ஆனந்தத்தையே கொடுக்காது. அப்ப உன் அருளால உன்னை அடைய வேண்டுமே தவிர நான் செய்கேன், நான் முயற்சி செய்து உன்னை அடைவதும் வேண்டாம், மற்றவரால ஒன்றும் பண்ணவே முடியாது, அதனால் நீதான் அனுகிரகிக்க வேண்டும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அது போல பெரியாழ்வார் பாசுரத்தை எடுக்கிறார். என்னையும் என் உடமையையும் சக்கரப்பரி ஒத்திக்கொண்டு நின்னையே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. என்னையும் என் உடமையையும், நான் சொன்ன ஆத்மா, என் உடைமைனா இந்த சரீரம், ரெண்டுத்துக்கும் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு, ரெண்டு பேருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னு பெரியாழ்வார் சொல்றார். அது எப்படி சுவாமி, எங்க ஆச்சாரியன் பண்ணவே இல்லையே, உடம்புல மட்டும்தானே சங்க சக்கரங்களை குத்தினார், ஆத்மால கூடவா பஞ்சல இந்த சம்ஸ்காரம் பண்ண முடியும்? எப்படி பண்ணலாம்னால் அந்த வெளியில் இருக்கிறதுங்கிறது ஒரு சின்னம், அந்த அடையாளம் வரணும்னா முதல்ல உள்ள ஒரு ஒரு எண்ணம் வரணுமோ இல்லையோ. சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டுன்னு சொன்னால் பகவானுக்கு மட்டும்தான் நான் அடிமை என்கிற எண்ணம் வர வேண்டும். மனசுக்கு பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன? அனன்யார்க சேஷத்துவம், பகவானை தவிர வேறு யாருக்கும் நான் அடிபடிய மாட்டேன், கண்ணபரம் உன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த எண்ணம் வந்தா ஆத்மாவுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து. அதை வெளியில மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வெளியில ரெண்டு இடத்துல நாம சங்க சக்கரங்களை பொருத்தி கொள்ளுகிறோம். அப்ப என்னையும் என் உடமையையும் சக்கர பொறி ஒத்தி கொண்டு, அப்ப உள்ளேயும் சரி வெளியேயும் சரி உனக்குத்தான் அடிமை என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன், உன்னையே புரிந்திருந்தேன், உன்னை அடைய வேண்டும் என்று மட்டும்தான் எனக்கு ஆசை இருக்கிறது, இனி என் திருக்குறிப்பே, இனிமே உன்னுடைய எண்ணம் என்னவோ அதை பொறுத்து நீ செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பெரியாழ்வார் விட்டு விடுகிறார். அப்ப அத்தியவசாயம் உறுதி என்ன வரணும்? என் முயற்சி உபாயம் அல்ல, மற்றவர்களுடைய உதவி உபாயம் அல்ல, பகவானுடைய எண்ணம் தான் உபாயம். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். பகவானுடைய எண்ணம் இருந்தா மட்டும்தான் முக்தி அடைய முடியுமே தவிர மற்ற யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அதுல பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அது உபாயத்தில் அத்தியவசாயம் என்று 4வது தெரிவித்தார். அடுத்த 5வது உபேயத்தளவில் துவரா பிரதிபத்தி. உபேயம் அடைய போகிற பொருள், அதுல துவரை, அதுல துடிப்பு இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு தாமதம்? சீக்கிரமாவே கொடுத்துடலாமே, இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணுமா? இப்பவே கொடு இப்பவே கொடுன்னு ஆழ்வார்கள் கேட்கிறார்களே, அந்த எண்ணம். ஆர்த்த பிரபன்னர்கள்னு சொல்லுவார்கள், திருப்த பிரபன்னர்கள்னு இன்னொரு வகை உண்டு. ஆர்த்த பிரபன்னா உடனே எனக்கு மோட்சம் வேண்டும்னு துடிக்கக்கூடியவன். திருப்த பிரபன்னா ஐயோ இன்னைக்கெல்லாம் கொடுத்துறாத, இன்னும் நாள் ஆகட்டும், இன்னும் குழந்தையா படுக்க பெறணும், கல்யாணம் பண்ணணும், பூனல் போடணும், பேரம்பேத்தி பார்க்கணும், எவ்வளவு காரியம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு மரணமாகும் போது மோட்சம் கொடு, இப்ப கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்றது நம்மெல்லாம். அவர்கள் திருப்த பிரபன்னர்கள். ஆர்த்த அப்படி இது அடியன் வேடிக்கைக்கு சொன்னேன். திருப்த பிரபன்னா என்னைக்கு கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், இப்ப வேண்டாம்னுலாம் என்னைக்குவே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்றைக்கு மரணமோ அன்றைக்கு முக்தி கிடைக்கட்டும் இருந்தா திருப்த பிரபன்னன். இப்ப மரணத்தை ஏற்படுத்தி கொடு, என்னால தானா மரணம் ஏற்பட வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு சொன்னால் ஆர்த்த பிரபன்னன் பெயர். ஆழ்வார்கள் எல்லாம் ஆர்த்த பிரபன்னன் என்கிற கோஷ்டியிலே சேர்ந்தவர்கள். அதை வச்சு சொல்றார், மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இதாப்பகல் இன்றியே என்றும், அடியேற்கு வானுலகம் தெளிந்தே என்று எய்துவது என்றும், அடியார்கள் குழாங்களை உடன்கூடுவது என்னுகலோ என்றும், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றும் இருப்பது. வெவ்வேறு பிராப்பியங்கள் பகவானுடைய திருவடியில கைங்கரியம் இலக்கு. அப்ப வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், எல்லா இடத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா காலத்திலும் உனக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணணும். அது எப்பேற்பட்ட கைங்கரியமா இருக்கணும்னால், இத்தனை நாள் நான் இழந்ததையெல்லாம் எனக்கு மறக்கடிக்கணும். இப்போ ஒரு புது பொருள் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணாலும் அந்த பொருள் இல்லாம ஒரு 5 வருஷம் நான் 4 வருஷம் கட்டப்பட்டிருக்கேன்னால் அந்த கட்டம் மனசில் இருந்துட்டே இருக்கும். அந்த பொருள் ரொம்ப உயர்ந்ததாக இருந்து அதன் அனுபவம் பழச மறக்கடிக்கிற அளவுக்கு இருந்தா அது ரொம்ப பெருசு. அதை போல ஆழ்வார் ஒழிவில் காலம் எல்லாம் என்று ஏன் சொல்றாருனால், இதுக்கு முன்னாடி ஒரு ஒழிவில் காலம் முடிஞ்சிருக்கு, அனாதி காலமா உன்னை பத்தி கவலையே படாம நான் போக்கியிருக்கேனோ இல்லையா, அந்த மனசு வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. இது இன்னொரு ஒழிவில் காலம் கிடைச்சாதான் என்னால அதை மனசுல இருந்து அழிக்க முடியும். அப்ப நான் இனிமே பண்ற கைங்கரியம் அவ்வளவு வீரியத்தோடு இருக்க வேண்டும். பழைய நினைவு, நான் உலகத்தில் இருந்த வாழ்க்கை, அப்போது பட்ட துன்பம் எனக்கு மனசுக்கே வரக்கூடாது. அப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் நாம் என்று பிரார்த்தனை தானே. அப்ப அதுல ஆசைப்படுகிறார். மாக வைகுந்தம் காண்பதற்கு, மாகம், கம்னா ஆகாசம்னு அர்த்தம்.
இந்த பூதாகாசம் இங்க இருக்கு. மாகம் ரொம்ப உயர்ந்த ஆகாசம் என்று பரமபதம் சொல்லப்படுகிறது. அதை காண்பதற்கு என் மனம் ஏகம் எண்ணும். அது ஒண்ணுதான் ஆசை, வேற எதுவுமே என் மனசு ஆசையே படவில்லை. இராப்பகல் இன்றியே, பகல் இரவு வேறுபாடே கிடையாது, எப்போதுமே இதைத்தான் ஆசைப்படுகிறேன். அப்ப பகவானுக்கு கைங்கரியம் இலக்கு, அதுல துடிப்பு இருக்கு. வைகுந்தம் அடைவதில் துடிப்பு. கீழே பார்த்தோம், அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவதென்றுகளோ, என்னைக்கு பக்தர்களோடு சேரப்போகிறேனோ என்கிற துடிப்பு. இதை போல பல இடங்கள், நான் உலகமடைந்த பொன்னடி என் கதா புனகா சங்கர தாங்க கல்பக, எப்போது இந்த தளிர்புறையும் திருவடி திருவிக்கிரமனுடைய திருவடியை எப்போது மறுபடியும் தலையால தரிப்பேனோ என்று பலவிதமான பிரார்த்தனை இருக்கலாம். எல்லாத்துக்கும் அர்த்தம் துடிப்பு. ஏன் சாமி ஆழ்வார் தான் பாடிட்டு இருக்கார். 1010 முதல் 10 பாடுற சேவை அவருக்கு தெரியும். உயர்வர உயர்நலம் பாடும் போதே கரவிசம் பெருவழி நீர்நிலம் வேசை வரணவில் திரள்வழி அடிபறையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறை 1000 திவபத்தும் வீடே. இந்த 10வது 11வது பாட்டை பாடும் போதே 1010 பாடியாச்சு. அப்ப ஆழ்வாருக்கு 1000 முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மோட்சம் போகணும்னு ஆறி இருக்கணும் இல்லையோ, அவரால் இருக்க முடியல. ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்ப கொடுப்ப, இன்னைக்கு கொடுக்கறியா, நாளை கொடுக்கறியா. முதல் பாட்டில் ஆரம்பிச்சா பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாம் உறாமை. ஐயோ, இந்த சம்சாரத்தில் என்னால் இருக்கவே முடியாது. 16 வயசு பிள்ளை இப்பதான் முதல் பாட்டு பாடவே ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். இந்த சம்சாரத்தில் என்னால் இனிமே இருக்க முடியாது. இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தை பெறல, அடிப்படவே இல்லை, என்ன அதுக்குள்ள சம்சார குதிப்புனால் எத்தனை பிறவியில பட்டிருக்கோம். நமக்கு இருக்கிற கட்டம் பழைய பிறவி ஞாபகம் இல்லை. அதனால புதுசா இன்பமா இருக்கே வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம். தலையில கூட்டு வச்சு இல்லை இது கட்டம் தான் புரிஞ்சதுக்கு அப்புறம் போரும் எண்ணம் வருது. ஆழ்வாருக்கு அது முதலிலேயே தெரியும். இந்த உலகம் வேண்டாம், பொய் நின்ற ஞானம், ஞானம் எல்லாம் தப்பா இருக்கு. ஆத்மா பரமாத்மாக்களை புரிந்து கொள்ளாமல் எதை புரிந்து கொண்டாலும் வீழ்ந்தான். பொல்லா ஒழுக்கு, ஞானமே இல்லாட்டா ஒழுக்கம் கடைபிடிப்பது எப்படி வரும்? அழுக்கு உடம்பு, இந்த உடம்பாவது நல்ல இடமா இருந்தா ஆனந்தமா ஆத்மா இருக்கலாம். இதுவும் அழுக்குடம்பு. இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மீனு கட்டுள்ளாய், என்னை இனி வைக்காதேன்னு முதல் பாட்டில் ஆரம்பிச்சார். திருவிருத்தம் முழுக்க போச்சு, திருவாசிரியம் போச்சு, பெரிய திருவந்தாதி போச்சு. திருவாழ்மொழியில கடைசியில முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்கனிவாய் தாமரைக்கண் கருவாணிக்கமே என் கல்வா தனியே நாருயிரே தலைமைசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேன் என்னையே. அங்கேயும் இருக்கு, மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய். அதுதான் கடைசி இனி. மொத்தம் 20க்கு மேல ஆழ்வார் இனி இனி இனின்னு பாடியிருக்கார். அதுதான் அந்த துடிப்பை காட்டுகிறது. இப்ப கொடுத்துறியா ஆழ்வாரே 1000 பாசுரம் முடியல, இப்பதான் 200 ஆயிருக்கு 400 ஆயிருக்குனால் அதுக்கு என்ன பண்றது, எனக்கு ஆசை இருக்கே, இப்ப கொடுன்னு ஆழ்வார் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கிறார். அந்த துடிப்பு கீழே எடுத்து சேர்த்து பார்க்கணும். உபாயத்தில் அத்தியவசாயம், உபேயத்தில் துவரைன்னு தெரிவித்தார். கண்டிப்பா கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா எப்ப கொடுப்பேன்னு கேண்டே இருக்கணும். அது ரொம்ப நச்சலா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டா அந்த குழந்தை வந்து கேண்டே எப்ப வாங்கி கொடுக்கணும்னா கட்டமா இருக்கும் இல்லையோ. ஆனா அதை கேட்டா தான் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் தகப்பனாருக்கு வரும். ஒரே ஒரு தடவை குழந்தை ஒன்றத்தை கேட்டுது, அப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு இருக்கிற பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்குனால் அந்த பொம்மையில ஆசை கிடையாது போல இருக்கு. எதுக்கு இப்ப வீணா பணத்தை செலவழிச்சு கொடுக்கணும்னு தகப்பனாருக்கு தோணுமோ இல்லையோ. அப்ப பகவான் இடத்துல நம்ம போய் நச்சு பண்ணணும். எப்ப நான் இன்னும் ஆசை குறையவே இல்லை, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் 3 தத்துவங்களையும் முழுக்க விழுங்குற அளவுக்கு என் அவா வளர்ந்து இருக்கு, காதல் இருக்குன்னு பகவான் இடத்துல சொல்லிட்டே இருக்கணும். சொன்னாத்தான் அவர் மோட்சத்தை கொடுப்பார். அப்ப நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. குழந்தைக்கு தகப்பனார் வாங்கி நமக்கு இருக்கிற தப்பான எண்ணம் எல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அப்பா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா வாங்கி கொடுப்பாருன்னு தான் குழந்தை நினைச்சிட்டு இருக்கும். ஆனா ஏன் திரும்ப திரும்ப எப்ப கொடுப்பேன்னு கேட்கறது? கொடுக்க மாட்டார் என்று நம்பிக்கையின்மையால் அல்ல, எப்ப கிடைக்கும் என்கிற ஆசை துடிப்பாலே. அதே துடிப்பு ஒவ்வொரு சிவைஷ்டவனுக்கு இருக்கணும். நம்பிக்கையின்மையால் அல்ல, என்றைக்கு கிடைக்கும் என்கிற ஆசையாலே. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். ஆண்டாள் இது எதையுமே பண்ணிருக்க கூடாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வீட்டிலிருந்து ஒரு அனுகாரம் பண்ணக்கூடாது, எப்ப கிடைக்கும்னு கேட்கக்கூடாது, போய் திருப்பள்ளி விஷயம் எழுப்பக்கூடாது, இனி கொடுக்கறியா நாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு பிரார்த்திக்க கூடாது. வந்து உன்னை சேவித்தோம் காலில் விழுந்து வணங்கியிருக்கேன்னு சொல்றது பெரிய அபச்சாரம். இதெல்லாம் ஒரு ஜீவாத்மா சேஷபூதன் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணிருந்தால் வெறும படுத்து உறங்க முடியவில்லை, கண்ணனை அடைய வேண்டும், கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அதனால உந்தப்பட்டு கைங்கரியத்தில் ஆசை தள்ள தள்ள ஆண்டாள் வந்தாள். அதுதான் துவரா என்று சொல்லப்படுகிறது. வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றும்
என்றும் இருக்கை என்று அடுத்தது இந்தந்த விஷயங்களை சொன்னார். அதுக்கு மேல சொல்றார் ஆறாவது, சரீரத்தளவில் விரோதி பிரதிபத்தியாவது பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் என்றும் பொல்லா வாக்கை என்றும் ஆக்கை விடும் பொழுது எண்ணே என்றும் மங்க ஒட்டு என்றும் மேம்பொருள் என்றும் இருக்கை. அடுத்து சரீரம், சரீரத்தை இதுதான் முதன்மையான விரோதி. ஒரு பாம்பா பார்க்கணுமா? கார்த்தால எழுந்த உடனே நாம பண்றது போய் கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு இன்னைக்கு வயசாகலையோ இல்லையோ, இன்னும் சுருக்கமெல்லாம் வரலையே, ஆனா நம்ம அழகாத்தானே இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்கோம். எழுந்து கண்ணாடி பார்த்த உடனே பாம்பு படுக்கையில பார்த்தா எப்படி பயம் வரும்? எழுந்து ஓட மாட்டோமா? அதை போல நாம என்ன நினைக்க வேண்டும்? பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல், இந்த பாம்போடையா இந்த கோவில் இந்த ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு பயம் ஏற்பட வேண்டுமா? அந்த அளவுக்கு இது கொடிய. ஏன்னா பாம்பு விஷத்தை கொடுத்துரும், அது மெதுவா கொல்லுமோ இல்லையோ, இந்த உடம்பு அதை போலத்தான். நின்று நின்று பல நாள் உய்க்கும் இவ்வுடல் நீங்கி போயின்னு ஆழ்வார் பாசுரம். இந்த உடல் சட்டுன்னு எந்த கெடுதலையும் பண்ணாது, நல்லது போல மெதுவா திரைக்கு பின்னால் இருந்து நம்மளை இழுத்து 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 உலகத்தோடையே ஆக்கி அச்சித்துக்கு சமமாக அறிவே அற்றவனாக ஆக்கி விடுகிறதோ இல்லையோ, அதுதான் இந்த உடலிடத்தில் இருக்கிறது. அந்த உடலை பாம்பாக பார்க்க வேண்டும். அனந்தாழ்வான் பார்த்தார். திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்ணும்போது ஒரு விஷப்பாம்பு அனந்தாழ்வானை கடித்து விட்டது, ஜுவரம் கண்டு விட்டது உடல். அப்ப உயிர் போக போறது, மருந்து போட்டுக்கணும் இல்லையோ, ஏதான வைத்தியம் பார்க்கணும், ஏதான பண்ணணும். சிஷ்யர்கள் எல்லாம் வந்து ஏதான மருந்து சாப்பிடணுமே, வைத்தியம் பண்ணணுமேனு கேட்டார்கள். அனந்தாழ்வான் பதில் சொன்னாரா, நான் எதற்கு அதெல்லாம் முயற்சி பண்ணணும், எனக்கு இதுல எந்த பட்சமும் எனக்கு கிடையாது. ரெண்டு பாம்புகளுக்கு நடுவில் போட்டி நடக்கிறது. ஒன்னு கடிச்ச பாம்பு, ரெண்டாவது கடிக்கப்பட்ட பாம்பு. கடிச்ச பாம்புக்கு பலம் அதிகமா இருந்தா இந்த உயிர் போயிடும், இந்த உடல் போயிடும். போனா அடுத்த பிறவி வைகுந்தத்துல போய் விரஜையில குளிப்பேன், பரமவதநாதனு கைங்கரியம் பண்ணுவேன். அந்த பாம்பை விட இந்த பாம்புக்கு சக்தி அதிகமா, விஷம் முறிந்து போய்விடும், நான் எழுந்துருவேன். இங்க ஆகாச கங்கையில தீர்த்தமாடிட்டு சீனிவாச பெருமானு கைங்கரியம் பண்ண போறேன். எங்க இருந்தாலும் அடிமை செய்ய வேண்டும் நாம். எங்க அவர் இங்க வச்சாலும் சரி, அங்க வச்சாலும் சரி, கைங்கரியம் தான் புருஷார்த்தம். எம் மாவிட்டு திறமும் செப்பம். நான் வைகுந்தத்தெல்லாம் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, கைங்கரியத்தை கொடு, திருவடியில தலையவைன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப திரும்ப திரும்ப சரீரத்தை கழிக்க வேண்டும். இது ஒரு பாம்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லா ஆக்கை என்று ஆக்கை விடும்பொழுதென்றே எண்ணே. இது வீடுமின் முத்தமும் பாசுரம். ஒடுங்க அவன்கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும்பொழுதெண்ணே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒடுங்க அவன் பகல் ஒடுங்களும் எல்லாம். நாம அவரிடத்துல ஒடுங்கணும். பகவானுக்கு அவருடைய நிழலுக்கு கீழே ஒதுங்க வேண்டும். ஒடுங்குவதுன்னு சொன்னா, ஒருத்தர் பெரியவர் இருக்கார், அவர் இடத்துல திமிரிண்டு நான் தனி சுதந்திரன்னு சொல்லிக் கொள்ளாமல் அவர் திருவடியில ஒதுங்கி இருக்கிறேன்னு இல்லையோ, அதைத்தான் ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும். பகவானிடத்துல ஒடுங்கி விட்டோம் என்றால் நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஒடுங்கல் எல்லாம் விட்டு போயிடுமா. என்ன ஒடுங்கல் இருந்தது? ஞானத்துல ஒடுங்கல், சங்கோச்சம் இருந்ததோ இல்லையோ. சர்வஜனாக பகவானை போல இருக்க வேண்டிய ஒரு ஜீவாத்மா நமக்கு சுத்தி இங்கிருந்து கண்ணு 10 அடிக்கு மேல தெரிய மாட்டேங்கிறது, கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரிகிறது, காது கொஞ்சம் தான் கேட்கறது. இப்படி ஞானம் சுருங்கி ஜீவாத்மா இருக்காரோ இல்லையோ, இந்த ஒடுங்கல் இந்த சுருக்கம் எல்லாம் விடும். ஒடுங்க அவன் கண், பகவானிடத்தில் ஒடுங்கி விட்டீர்கள் என்றால் ஒடுங்கலும் எல்லாம் விடும். ஏற்கனவே இருந்த ஞானத்தினுடைய சங்கோச்சம், பக்தியினுடைய சங்கோச்சம் இதெல்லாம் விட்டு போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? விடும் பொழுது ஆக்கை விடும் பொழுது எண்ணே. இந்த ஆக்கை உடம்பு என்னைக்கு போக போறதுன்னு நினைச்சு நினைச்சு காத்து கொண்டிருங்கள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இந்த உடல் பிரிந்தால் தான் வைகுந்தத்தை அடைய முடியும். உடல் என்னைக்கு பிரியுமோன்னு காத்துட்டு இருக்கணுமா. ஒரு விரோதியோட சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும், வேற வழி கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன நினைப்போம்? இவர் வேலை முடிஞ்சு ஊருக்கு கிளம்பி போனார்னா போரும், இவர் முகத்தையே பார்க்க பிடிக்கல, இவர் என்னைக்கு விட்டுட்டு போவாரோன்னு ஆசைப்படுவோமோ இல்லையோ. அதை போல இந்த உடல் என்னைக்கு விடும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்க வேண்டும். அது சரீரத்திலே இருக்க வேண்டிய பிரதிபத்தி. அதைத்தான் விரோதி பிரதிபத்தின்னு சொன்னார். ஏழாவது, சரீர சம்பந்திகள் அளவில் பிரிவுகாரர் பிரதிபத்தியாவது. உடலால வந்த உறவு முறைகள் இருக்கிறார்களே, அவரிடத்துல பார்க்கணும். தாயே நோயே தந்தையே நோயே என்றும் அனுவாதம் என்றார் ஆழ்வாருடைய பாசுரம். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்புழல் சூழ் விரையார் பொழில் வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளென்னை கொண்டருளே என்று திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடமுடையான் இடத்துல சரணாகதி செய்கிறார். தாயே தந்தையே தாரமே
கிளையே மக்களே என்றும் நோயே பட்டொழிந்தேன். ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கணும். தாயே, தாய் தான் எல்லாம் நினைச்சேன். தந்தையே, தாரமே, கிளை, கிளைனா உறவினர்கள் அர்த்தம், மக்கள்னா குழந்தைகள் அர்த்தம். இவர்கள் ஒவ்வொருத்தரும் தான் உயிர் உலகம்னு வச்சுட்டு எத்தனையோ பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாளோ இல்லையோ, அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நோயே பட்டொழிந்தேன். நோய் என்பது இந்த உடலை வருத்தி கொண்டே இருக்குமோ இல்லையோ. அப்ப இந்த அன்பு பாசம் என்பது, உறவினர்களிடத்தில் இருக்கிற பற்று என்பது உடலை மெதுவா வருத்தின்றே வரும். 60 வயசு 70 வயசுக்கு திரும்பி பார்த்தோம்னால், எனக்காக நான் ஒண்ணுமே பண்ணிக்கலையே சுவாமி, யார் யாருக்கோ உழைச்சிருக்கேனே தவிர எனக்கு ஒரு நன்மையும் செய்து கொள்ளவில்லையே, எனக்குன்னா இப்போ உடம்புக்குன்னு சொல்லல, ஆத்மாவுக்கு எதுவும் தேடிக்கொள்ளவில்லையேன்னு என்னைக்கோ ஒரு நாள் புரியறதோ இல்லையோ. அப்ப உறவினர்கள், சரீர சம்பந்திகளை பார்த்தால் பிரிவுகாரர், இவர்கள் எல்லாம் நம்மை இலக்கிலிருந்து பிரித்து திசை திருப்புவதற்காக வந்தார்கள்னு பார்க்கணும். அதை எங்க சொல்றார்? தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பெற்றொழிந்தேன். பெற்றாரும் சுற்றமும் என்றிவை பேணேன் நான் என்றும் பிரிந்தேன் பெற்ற மக்கள் பென்றென்றிவர் பின்னு தவார் பின் உதவார் அறிந்தேன். இவர்கள் எல்லாம் ஒண்ணும் உதவார், எந்த உதவியும் பண்ண போறது கிடையாது, எல்லாரும் எங்கிட்ட அன்போடு இருக்காளே நினைச்சுட்டு இருந்தேன். அவர்களுக்கு வேண்டியது நடக்கிற வரைக்கும் அன்போடு இருந்தா, அது நடந்த உடனே எப்படி காணாம போனானே தெரியாது. நன்னாதார் முருவலிப்ப நல்குற்றார் கரைந்தேங்கன்னு ஆழ்வார் பாடுகிறார். அதே போல கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. பார்க்கும்போது ரொம்ப கனிவா பேசி அன்போடு இருக்காளே தவிர மற்ற யாதுமில்லை. முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் அன்பு காட்டுறதே கிடையாது. அவரவர்கள் சுயநலத்தை தான் பார்க்கிறார்கள். அதனால இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று ஆழ்வார் பாடுகிறார். இதெல்லாம் உறவினர்களிடத்தில் இருக்க வேண்டியது. உதவாதறிந்தேன் என்றும் இருக்கை. 8வது சொன்னார். 7வது, அடுத்து 8வது, இதரரான சம்சாரிகள் அளவில் வழிப்பறிக்காரர் பிரதிபத்தியாவது நீசர் என்றும் தொழும்பர் என்றும் பூமி பாரங்கள் என்றும் இருக்கை என்று 3 பாசுரங்கள் எடுத்தார். இது கொஞ்சம் முக்கியம். யார சொல்றார்? சாதாரண பொதுமக்கள், சம்சாரிகள்னு யாரை பத்தி சொல்லுகிறார் என்றால் 3 புரிதல்களை சொல்லி இது இல்லாதவர்கள் பொது சம்சாரிகள்னு தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்தை பாருங்க, நீச்சர் என்று பொதுவாக உள்ளது. இது திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசையாழ்வார் பாசுரம். இன்னு சாதல் நின்னு சாதல் அந்நியாரும் ஏத்தகத்து ஒன்னினென்னு வாழ்தலின்மை கண்டு நீகர் என்கொலோ அன்று பார் அளந்த பாத போதை ஒன்றி வாளின் மேல் சென்று சென்று தேவராய் இருக்கிலாத வண்ணமே என்று பாடுகிறார். உலகத்துல என்ன இருக்கு? இன்று சாதல் நின்று சாதல் அன்றி யாரும் வையகத்து ஒன்று நின்று வாழ்தல் இன்மை. ஒண்ணு பிறந்தவுடனே உயிர் பெறுறது, இன்று சாதல் இல்லையா, நின்று சாதல், ரொம்ப நாள் இருந்து உயிர் போறது, மொத்தத்தில் உயிர் தான் போறது. யாராக இருந்தாலும் உலகத்தில் சாஸ்வதமாக இருந்தான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்துன்னு ஆழ்வார் பாடுற. ஒரு பெரிய மழை பெய்யறதுன்னு வச்சுங்களேன், ஒரு மழைத்துளி வந்து தண்ணீர்ல கீழே தரையில பட்ட உடனே ஒரு சின்ன நீர்க்குமிழ் உண்டாகும். அது அப்படியே அந்த தண்ணீர்ல பிரயாணப்பட்டு போகும். எது வரைக்கும் அந்த நீர்க்குமிழ் இருக்கும்னால் அது அந்த தலையில இன்னொரு நீர்த்துளி விழுந்த உடனே படாலும் வெடிச்சிடும். இதுதான் உன் வாழ்க்கைன்னு தெரிவிக்கிறார். என்னமோ வாழ்க்கை மனுஷ பிறவி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிற, இந்த நீர்க்குமிழி இருக்கிற நேரத்துக்கு தான் உன் வாழ்க்கையும் இருக்க போகிறது. புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரம். அதனாலே இன்று சாதல் நின்று சாதல் அன்றி யாரும் இவ்வையகத்து ஒன்று நின்று வாழ்தலின்மை கண்டு. இப்படி யாருமே மரணமடையாமல் இருப்பதில்லை, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்று பார்த்த போதிலும் நீச்சர் அது மனசுல படவே இல்லை. யுதிஷ்டிரன் இடத்திலே யக்ஷ பிரஸ்னம்னு ஒரு மகாபாரதத்தில் ஒரு பகுதி வரும். யக்ஷன் கேள்வி கேட்பார், உலகத்திலேயே பெரிய அற்புதம் எது, உலகத்திலேயே பெரிய வினோதம் எதுன்னு ஒரு இடத்துல கேட்பார். உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம் எதுன்னு கேட்பார். அப்ப யுதிஷ்டிரன் பதில் சொல்லுவார், தினமும் பல பேர் மரணம் அடைவதை பார்த்து கொண்டிருந்தாலும் அது எனக்கு மட்டும் வராதுன்னு நினைச்சுட்டே ஒருத்தன் வாழறான் பாருங்க, அதுதான் பெரிய வியப்புன்னு. தினமும் தகனம் பண்றதுக்கு நாமே சுமந்து சுமந்து 4 பேர் தூக்கத்துக்கு வேணுமோ இல்லையோ, நாமே தோல்ல வச்சு தூக்கிட்டு தினமும் காட்டுக்கு அடிச்சுட்டே போயிட்டு இருப்பான் பல பேரை. எனக்கு இந்த நிலைமை வரவே வராது, மற்றவர்களுக்கெல்லாம் வருது, நான் சாஸ்வதமா இருக்க போறேன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் பெரிய வினோதம்னு யுதிஷ்டிரன் தெரிவித்தாராம். அதை போல இது எல்லாவற்றையும் பார்த்தாலும் நீச்சர் என்கொலோ அன்று பாரளந்த பாத போதை ஒன்றி வானின் மேல் பகவான் திரிவிக்ரம பெருமானுடைய திருவடிகளை பற்றி அர்ச்சிராதி மார்க்கத்தால போய் வானின் மேல் அந்த பகவானுடைய நித்திய சூரியர்களுக்கு சமமாக ஆகி கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை
இழந்து போகிறார்கள் என்கொலோ. எப்படித்தான் அதை விடுகிறார்களோ தெரியவில்லை. இத்தனை பேர் மரணம் அடைவதை பார்த்தாலும் தங்களுக்கு மட்டும் மரணம் ஏற்படுங்கிற எண்ணமே வருது கிடையாது. நான் சாஸ்வதம், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிந்துகிறது கிடையாது. ஆத்மா நித்தியம், ஆனா உடல் அனித்தியம்னு தெரிந்து கொள்வது கிடையாது. அப்ப இந்த ஞானம், உடல் ஆத்மா விவேக ஞானம் இல்லாதவர்களை பொது சம்சாரிகள்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அந்த இருக்கிற நீச்சரை இவர்கள் வழிப்பறிக்காரர்கள், இவர்களோடு சேர்ந்தா நமக்கு இருக்கிற நல்லதையும் பறித்து விடுவார்கள் நினைக்கணுமாம். இரண்டாவது சொன்னார், தொழும்பர் பெண்டிரால் சுகங்கொழிப்பான் பெரியதோர் இடும்ப பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்தனைந்து தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் சோர் உகக்குமாரே. இது ஆழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார் பாடுகிறார். இப்ப சொல்றது தேகாத்ம விவேகம் கிடையாது. எது உண்மையான இனிமையான பொருள், எது ஆபாசமான போக்கிய பொருள்னு பிரித்து தெரிஞ்சுக்க தெரியல. பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்ப பூண்டு. யாரோ உலகத்துல ஸ்திரீகள் எல்லாம் ஆனந்தம் கொடுக்க போறாள் நினைச்சு பெரிய பெரிய துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்டு இரா கிடக்கும் போது அவளோடு சேர்ந்து அனுபவித்து விட்டு ராத்திரி படுக்கையில படுத்துட்டு இருக்கானே, அவன் நினைக்கிறான் இதுதான் பேர் ஆனந்தம் நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியறது கிடையாது. தன்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர். இவர்கள் அனுபவிச்சிருக்கு சாதாரண சிற்றின்பம், பேரின்பமா பகவத் அனுபவம் இருக்கிறது. அதை பத்தியே தெரியாமல் இதுதான் பெரிய அனுபவம்னு ராத்திரி ஒருத்தன் கட்டில படுத்துட்டு இருக்கிறானே, தொழும்பர் சோர் உகக்குமாரே. அப்படிக்கெல்லாம் எப்படிதான் சோறு இறங்குறதோ தெரியவே இல்லை. சாதாரண உணவையே சாப்பிட்டு கொண்டு உயர்ந்த அறுசுவை விருந்து இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறானே. இது இரண்டாவது சொல்ற. அப்ப சம்சாரினா தேகாத்ம விவேகம் இல்லாதவன் பொது சம்சாரி. போக்கியம் எது, உண்மையான இனிய பொருள் எது, பரமாத்மாதான் தெரிந்து கொள்ளாதவன் சம்சாரி. மூணாவது சொன்னார், பூமி பாரமே என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். நேமிசேர் தடம் கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரம் என்றடக்கும் சோற்றிலாய் வாங்கி புல்லை திணிவினே. யாரெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கிறார்கள், நேமிசேர் தடம் கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை, பகவானை நினைக்காத ஒரு கடுமையான நெஞ்சம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் சாப்பிடுற சோரை பிடுங்கிதான் நல்ல பிராணிக்கான போடுங்கோ, அவர்களுக்கு புல்ல போடுங்கோ போரும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ பசுக்கு சமம் அறிவு, அஞ்சு ஞானமுடைய ஒரு பசுக்கு சமமாகத்தான் அவன் நடக்கிறான். அதனால புல்லை இட வேண்டும்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் தான் பொதுவான சம்சாரிகள். பகவானுக்குத்தான் கைங்கரியம் அவர்தான் உயர்ந்தவர் என்று எண்ணமே கிடையாது. அவனுடைய போக்கியத்தையும் தெரியவில்லை. உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற எண்ணமும் இல்லை. இப்படி இருப்பவர்களை பொது சம்சாரிகள், அவர்கள் வழிப்பறிக்காரர்கள்னு தெரிவித்தார். அதற்கடுத்தது நீஷர். அதை சொல்லிட்டு ஒன்பதாவது, ஐஸ்வர்யத்தளவில் அக்னி பிரதிபத்தியாவது வீழ்பொருட்கிறங்கி என்றும் பெரும் செல்வம் நெருப்பு என்றும் ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி என்றும் சொல்லுகிறபடியே. பல பிரசித்தமான பாசுரங்கள். நெருப்பு கொள்ளெருந்து கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமூடும் இவை என்ன உலகியற்கையின் ஆழ்வாருடைய பாசுரம். செல்வம் என்ன பண்ணுமா, கொள் கொள் என்ன எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோன்னு ரொம்ப ஆசையா நம்ம கிட்ட வருமா. கொஞ்ச நாள் நெருப்பாக அதுவே நம்ம எரிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய நெருப்பாக மாறிவிடும். அது தெரியாம கொள்ளென்று தமமூடும் இவை என்ன உலகியற்கை, தமோகுணத்தால் மழுங்கடிக்கப்பட்டு இதுதான் நல்ல செல்வம் என்று நினைத்துக் கொண்டு எடுத்துக்கொள்கிறான். உண்மையான செல்வம் என்று பெரிய நிதினு சொன்னா திருநாரண பெருமாள், திருநாரணம் தாழ் காலம் பெற சிந்து தூய்மினோ, அதை செல்வம்னு கொள்ளலாம். ராமோனசனந்தன் மாநிதியே, ராமோனசனந்தன் சேம வைப்பே, அவர்களை நிதினு கொண்டா உச்சிதமானது. உலகத்து செல்வத்தில் ஆசை வச்சா அது நெருப்பை போன்றது, எப்பவனாலும் திரும்பும். ஊர்நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. ஒரு நாள் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவனும் கூட அடுத்த நாள் கையில ஒரு காசு இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விடுகிறான். அதனால செல்வத்தில் ஆசை வைக்க வேண்டாம். திருநாரண திருவுக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார், அவள் சேர்ந்த திருவடியை உடையவனான திருநாரண பெருமாள், அவன் தாள் காலம் பெற. காலம் பெறனா சீக்கிரமா சிந்தித்திருங்கோ, இப்ப இருக்கிற செல்வம் நாளைக்கு உங்களை கவிழ்த்து விடுமான்னு தெரியாது, வெகு விரைவில் பற்ற வேண்டும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இது செல்வத்தினுடைய ஒரு நிரந்தரம் இல்லாமை. செல்வத்தில் பலவிதமான கட்டங்கள் உண்டு. பாகவத புராணத்துல சொல்லும் போது கடைசியில 11வது ஸ்கந்தத்துல சுகாச்சாரியர் வர்ணிக்கிறார். கண்ணன் உத்தவருக்கு பண்ணக்கூடிய உபதேசம், அதை சொல்லும் போது வேடிக்கையா சொல்றார். இது அர்த்தம், செல்வத்துக்கு ஐஸ்வர்யம்னு பேர் உண்டு, அர்த்தம்னு ஒரு பேர் உண்டு. இதை யார் அர்த்தம்னு பேர் வச்சாலோ தெரியல, அனர்த்தம்னு பேர் வச்சிருக்கணுங்கிற.
இதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமா இருக்கு. 15 தோஷங்கள் அந்த இடத்துல சொல்றார். பொய் சொல்லுவது, திருடுவது, கொலை செய்வது, பகைமை ஏற்படுவது, பெண்களை தவறாக நடத்துவது, சூதாடுவது, கள்ளு குடிப்பது, இதை போல 15 வியசனங்கள், தோஷங்கள் எல்லாம் செல்வத்தின் காரணமாகத்தான் வருகின்றன என்று ஐல கீதம்னு கடைசியில 11வது ஸ்கந்தத்தை ஒரு இடத்துல வருது. அப்ப செல்வம் என்பது சம்பாதிக்கிறதும் கட்டம், சேமிச்சு வைக்கிறதும் கட்டம், அதை யாரும் திருடிண்டு போகாம ரட்சிக்கிறதும் கட்டம், செலவு பண்றது அதை விட கட்டம். இவ்வளவு பணத்தை வச்சுன்னு எப்படி நமக்கு தோணும், நம்ம செலவு இப்படிதான் பண்ணுவாளோ, இவ்வளவு பணம் வச்சுருக்காளே, நான் ரொம்ப கட்டம், என்ன பண்றதுன்னு தெரியாம யாரானும் பறித்து கொண்டு போய் விடுவார்களோன்னு தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப செல்வம் எல்லா விதத்திலும் கட்டம், அதை நெருப்பாக பார்க்க வேண்டும். 9வது சொன்னார். கடைசியா 10வது, விஷயத்தளவில் இடி பிரதிபத்தியாவது புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். இடி எப்படி பயத்தை கொடுக்குமோ அதை போல இந்த 5 விஷயங்கள், அதை அனுபவிப்பதற்கு என்னிடத்தில் இருக்கிற 5 பெரிய இந்திரியங்கள், வலுவான இந்திரியங்கள். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹான்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். நம்முடைய மனதை வைத்து இந்திரியங்களை அடக்கலாம் நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு மனசு ரொம்ப வலிமை உடையதாக இருக்க வேண்டும். ஒரு தேர்ல 5 குதிரை பூட்டிருக்குன்னு வச்சுங்க, கையில கடிவாளத்தை என்கிட்ட கொடுத்துட்டா, நான் இன்னைக்குதான் முதல் முறை தேர்ல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், கையில கடிவாளத்தை கொடுத்ததுக்காக குதிரையை அடக்க தெரியுமா? ஒரு குதிரையே நமக்கு ஓட்ட தெரியாது, எப்படி இழுத்தா குதிரை எப்படி போகும்னு தெரியாது. எனக்கு கடிவாளத்தை இழுத்து பழக்கம் இருந்தா தான் குடையை அழக்க முடியும். கையில கடிவாளம் இருந்தா அது என்னையே சேர்த்து இழுத்துட்டு போகும், தரையில போட்டுட்டு போகுமே தவிர பிரயோஜனமே கிடையாது. அப்ப மனசுக்கு வலிமையை சேர்க்க வேண்டும். வலிமையான மனசை கொண்டு இந்திரியங்களை அடக்கலாம். ஆனா மனசுக்கு வலிமை சேர்க்காவிட்டால் இந்திரியம் இழுத்தபடிக்கெல்லாம் மனசு பின்னாடி போயிட்டு இருக்கும். எப்படி சுவாமி மனசுக்கு வலிமை சேர்க்கறதுனால் பெருமானை கொண்டு வந்து அந்த மனசுல வச்சுடணும். வச்சுட்டா அது மெதுவா அதுக்கு வலிமை சேர்த்துக்கொண்டே இருக்கும். அவரை நினைக்க 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 மற்ற விஷயங்கள் எல்லாம் போய் ரஜோகுண தமோகுணங்கள் நீக்கி காமம் குரோபம் எல்லாம் போய் மனசு தெம்பாகும். தெம்பா இருக்கிற மனசை வச்சுட்டு கடிவாளத்தை இழுத்தேன்னா கடிவாளத்தால குதிரையை நிறுத்த முடியும். கடிவாளமே ரொம்ப நஞ்சு போச்சு சுவாமி, 10 வருஷமா ஒரே இதையே வச்சுட்டு இருக்கேன்னா நான் பிடிச்ச உடனே கடிவாளம் அருந்து போயிடும், குதிரை பாட்டுக்கு எங்கேயோ போயிடும், இல்லையா என்னைய சேர்த்து இழுத்துட்டு போறது. அதனால மனசை அடக்க வேண்டும். அப்போ முதல்ல தெரிவித்தார், விஷயம் தன்னில் புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீங்கி. பொறின்னு சொன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த 5 இந்திரியங்களும் தான் என்னை இழுக்கின்றன. ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர். 5 பேரும் 5 திசையில நம்ம இழுக்கிறாளாம். அவர்களுக்குள்ளேயும் ஒற்றுமையே கிடையாது. திருடர்களுக்குள்ளே ஞானம் ஒற்றுமை இருக்குமா? ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஞானத்தை திருட வந்தவர்கள். ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானம் பரமாத்மாவை நோக்கி போகணும். கண்ணு ஒரு திருடன், அதை திருடிண்டு ஏதோ பொருட்களை நோக்கி அழைச்சின்னு போறது. காது ஒரு திருடன், அந்த ஞானத்தை திருடிண்டு நேர சப்தங்களை நோக்கி போறது. மூக்கு ஒரு திருடன், ஞானத்தை திருடி கந்தங்களை நோக்கி அழைத்து செல்கிறது. அப்ப இந்த திருடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாளாம். இதை பகவான் வைச்சதே நம்ம இந்த சம்சாரத்தில் அழுத்துவதற்காக. ஐவர் திசை சொன்னாரே, அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன், அகற்றி என்னையும் நீ அருஞ்சேத்தில் வீழ்த்தி கண்டாய் என்று மானவாமரை தெய்வநாயக பெருமானிடத்தில் ஆழ்வார் பாடுகிறார். அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன். மாயம் எப்படி வேலை செய்யும், எவ்வளவு வலமுடையதுன்னு தெரியாது. வல் ஐம்புலம் மிகவும் பலம் வாய்ந்த ஐம்புலன்கள். அதனால அதை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அதை பார்த்தாலே இடி பிரதிபத்தி வர வேண்டும், அதை நினைத்து பயப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேல திருமங்கையாழ்வாருடைய பல பாசுரம் 7ஆம் 10 7ஆம் திருமொழியிலே இதை பத்தி இந்திரிய நிகிரகம், இந்திரிய பயாக்ரோஷம் 2 பேருக்குமே உண்டு. உன்னிலாவி ஐவரால் கொமை தீர்த்தின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இந்திரிய பயாக்ரோஷம். அதை போல திருமங்கை ஆழ்வாரு 7ஆம் 10 7ஆம் திருமொழியில பாடுறார். கோவாய் ஐவர் என்மை குடியேறி கூரை சொறிவதோ சோர் இவை தாவென்று குமைத்து போகார் நானவரை பொறுக்ககிலேன் புனிதா புட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனைய துயில்வானே திருமாலே இனி செய்வதென்றறியேனே என்று திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார். கோவாய் ஐவர், கோ அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். எனக்கே சுவாமிகளா அவர்கள் இருக்கிறார்கள். நாம நினைச்சுட்டு இருக்கிறது இந்திரியங்களுக்கு ஜீவாத்மா தலைவன். ஒரு அப்படி இருக்கலாம், ஆனா இருக்க முடிவது கிடையாது. நாம தான் தொண்டனாக இருக்கிறோம், இந்திரியங்கள் தான் கோக்கள், சுவாமிகளாக இருக்கிறார்கள். கோவாய ஐவர் என்மை குடியேறி இந்த உடம்புல கிட்டக்க வந்து அமர்ந்து கொண்டு விட்டார்கள். கூரை சோறு இவை தாவென்று குமைத்து போகார். எனக்கு சாப்பாடு கொடு, நான் வாழறதுக்கு இடம் கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு எல்லாரும் பல விஷயங்களை கேட்கிறார்கள். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவரவர்களுக்கு கொடுக்கிறேன். குமைத்து போகார் நான் அவரை பொறுக்ககிலேன். என்னால் அவர்கள் கொடுக்கிற கஷ்டத்தை தாங்க முடியவில்லை. ஏன் சுவாமி, உலக இந்திரியங்கள் எல்லாம் ஆனந்தத்தை தானே கொடுக்கிறதுனால் அந்த ஆனந்தத்தோட துக்கம் சேர்ந்தே வருகிறதோ இல்லையோ. எந்த உலக இன்பத்துக்கு போனாலும் துக்கோதர்க்கம் துக்க மிஸ்ரம்னு தெரிவிக்கிறார். க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசேன்னு குரத்தாழ்வனுடைய வார்த்தை. மேலோட்டமா பார்த்தா சுகமா இருக்கிறது போல தோணும். இப்ப எல்லாருக்கும் 8:30 மணி ஆச்சு,
நன்னா நெய் குத்தி இல்ல ஒரு எண்ணெய் குத்தி புளியோதரையை கொண்டு வந்து எல்லாரும் ஆசைப்பட்ட அளவுக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா ஆனந்தமா சாப்பிட்டுருவோம். 9 மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வயத்தை கடைய ஆரம்பிக்கும். அப்ப சுகமா இருக்கும், இது வரைக்கும் சுகமா இருக்கும். இந்த நாக்கை தாண்டி தொண்டையில இறங்குற வரைக்கும் எல்லா சுகம் இருக்கும். வயத்துக்கு போன உடனே எல்லா அஜீரணம் வியாதி எல்லாத்தையும் கொடுக்கறதோ இல்லையோ. அப்ப சுக மிஸ்ரம், க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம், உயர்ந்த சுகமும் கிடையாது, குறைந்த சுகம், அதுவும் க்ஷுத்ரமா துக்கத்தோடு கலந்து இருக்கிறது. அதனால இந்த உலக இன்பங்கள் தாழ்ந்தவை பொறுக்கையிலேன் புனிதா புட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகணையில் துயில்வானே. ஆதிசேஷன் பேரில் சயனித்திருக்கிற பெருமானே திருமாலே, இனி செய்வதொன்று அறியேனே, இதை எப்படி ஜெயிப்பதென்று எனக்கு தெரியவில்லை, நீதான் வழி சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். உண்மையாவே அவர் தான் வழி சொல்லணும். நம்மால் இதை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. மயி சர்வாணி கர்மா சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வன்னு கீதையில சொல்றார். இந்த புலன்களை எல்லாம் கொண்டு போய் பகவான் திருவடியில சமர்ப்பிச்சணும். சுவாமி, இதை நான் கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சேன், என்னுடைய சக்திக்கு இது ரொம்ப அப்பாற்பட்டு இருக்கு. உமக்கு தான் ஹிருஷிகேஷன் பேர் இருக்கு. ஹிருஷிகம்னா இந்திரியம். இந்திரியங்களை எல்லாம் ரொம்ப எளிமையா இழுக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. நம்மால இந்திரியங்களை அடக்க முடியாது. அவர் ரொம்ப சுலபமா இழுத்துருவாராம். பகவானை போய் சேவிச்சா என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடிக்கீழ் அணையன்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். நேத்து வரைக்கும் உலக விஷயங்கள்ல சஞ்சலமா இருந்தது, இது அது அதுன்னு மனசு தாவேண்டே இருந்தது. ரொம்ப உயர்ந்த ஒரு பொருள் பகவான் காட்டினேனோ இல்லையோ, என்னையே கைவிட்டுட்டு மனசு முதல்ல ஓடி போச்சான். எல்லாரும் என்ன நினைப்போம், மனசு எப்படியானு கட்டுப்படுத்தணும் சுவாமி, மனசுக்கு பகவான் இடத்துல எண்ணமே வரல, ஆத்மாதான் மனசை கட்டுப்படுத்தி பகவான் இடத்துல சேர்க்கணும்னு நினைப்போம். ஆழ்வார் சொன்னார், என்னை விட என் மனசு தான் வேகமா ஓடி போச்சு. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு கட்டம் இருக்கு, மனசுக்கு ஒரே ஒரு இலக்கணம் தான் உண்டு. எது அழகானது, எது உயர்ந்தது, இனிமையானதுன்னு காட்டுறோமோ அந்த இடத்துக்கு ஓடி போயிடும். உலக விஷயத்தை காட்டினா அங்க ஓடும், பகவானை காட்டினா பகவான்கிட்ட ஓடி போயிடும். இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த நேர்மையும் கிடையாது. உயர்ந்த பொருள் பகவான் காட்டினாலும் சரி சுவாமி, ஆனா இதெல்லாமும் இருக்கே, அவ்வளவு கட்டப்படணுமா, நான் உலகத்திலேயே சில இன்பங்களை பார்த்துக்கிறேனே, எனக்கு இன்னும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கே, குடும்பம் எல்லாம் இருக்கேன்னு அப்பவும் யோசித்து யோசித்து சாக்கு கண்டுபிடித்து பகவான் இடத்துல போகாம இருக்கிறது ஆத்மாவோட வேலை. மனசு அதெல்லாம் பண்ணாது. இது இனிப்பு, இது சக்கரை, இது சக்கரை பொங்கல், நான் சக்கரையை தூக்கி போட்டுட்டு சக்கரை பொங்கல் இடத்துல ஓடிடும். நாம தான் சுவாமி சக்கரை பொங்கல் கட்டப்பட்டு சாப்பிடணுமா, இப்ப இருக்கிற சக்கரையே சாப்பிட்டுக்கிறேன்னு ஆத்மா தான் யோசிப்ப. அப்ப ஆத்மாவிட மனசு எளிமையா பகவான் இடத்துல ஈர்க்கப்படுகிறது. அதனால ஹிருஷிகேசனான பகவான் இடத்துல சமர்ப்பித்தால் அவர் அதை கரணாதிபாதிபகான்னு வேதம் சொல்றது. கரணங்களுக்கு தலைவனான ஜீவாத்மாவுக்கே தலைவன் பகவான். அவரிடத்துல கொடுத்து இந்திரியங்களை அவர் கட்டுப்படுத்தி நம்ம கிட்ட கொடுக்கணும். இந்த மனசு குதிரைகளை எல்லாம் நான் அடக்கிட்டேன், பண்படுத்திட்டேன், இப்ப இந்த குதிரைகளை வச்சு எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு பகவான் கொடுத்தால் அப்ப அவருக்கு நம் வாயவனை அல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழா, பேய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவோடு பேரல்லால் காணாக்கண் கேளாச்செவி. இதெல்லாம் செவி வாய் கண் மூக்க கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம். கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி இடியை போலத்தான் பார்க்க வேண்டும், பயம்தான் ஏற்படும். அதை பகவானிடத்தில் சமர்ப்பித்து ஜெயிக்க வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்திரியங்களிடத்திலே இருக்க வேண்டிய பிரதிபத்தி என்று 10ஆவதாக தெரிவித்தார். அப்ப எல்லா ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள், நம்ம ஆழ்வாருடைய பாசுரங்களையும் சேர்த்து அங்கங்க தெரிவித்திருக்கிறார். இது பெரியவாச்சான் பிள்ளை காட்டின 10 விஷயங்கள். ஒரு முமுக்ஷு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆழ்வார் பாசுரங்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான, பல இடத்துல 3ன்னு சொல்லுவா, பிராபிய ஜானம், பிராபக ஜானம், உபாய ஜானம், இது 3 தெரிஞ்சுக்கணும். சொரூப ஜானம், பிராபக ஜானம், பிராபிய ஜானம் 3ன்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான், இல்ல அர்த்த பஞ்சகம்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். இப்ப 10ன்னு சொல்லியிருக்க, அந்த விஷயத்தையே கொஞ்சம் விரித்து வெவ்வேறு விதத்துல பிரித்து நமக்கு புரியற மாதிரி ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அது இன்றைய தினம் அனுபவித்தோம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். ஒரு விஷயம் பார்த்தோம், இது கொஞ்சம் தத்துவமான விஷயங்களை பற்றி ஆழ்வார்கள் காட்டினது. நாளைக்கு வேறு ஒரு சுவையான விஷயம். விண்ணூர் நம்மூர் வைகுந்தத்துக்கு ஆசைப்படணுமா, நம்மூரான திவ்ய தேசங்களுக்கு ஆசைப்படணுமா, எந்த ஆழ்வார்கள் எதை ஆசைப்பட்டார்கள், யார் யார் எப்படி பாசுரங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாளை தினம் அனுபவிக்கலாம். அனைவரும் வந்து சேர பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.